சொந்தங்களே, எல்லாரும் சிந்திச்சு வாக்களிங்க. நாங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்க சொல்லல. தயவு செய்து ஒரு முறை சிந்தியுங்கள், சிந்தித்து வாக்களியுங்கள். எனது அருமை சொந்தங்களே, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். அக்கா இந்துஜா ரமேஷ் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று ஒருமனதாக உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். பெருமதிப்புக்குரிய மலம்பட்டி வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை ஏற்பாடு செய்த இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள், எனது அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நாம் தமிழர் கட்சி எதற்காக என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இந்த மண்ணில் தேசியத்தை போற்றுவதற்கும் பாதுகாப்பதற்கும் அரசியல் இருக்கிறது. இந்த மண்ணில் திராவிடத்தை வாழ்விப்பதற்கு, வளர்த்துக் கொள்வதற்கு கட்சிகள் இருக்கிறது. ஆனால் தமிழர் நாட்டில் தமிழன் வாழ்வதற்காக தமிழனுக்கான பண்பாடு, கலாச்சாரம், அவனது மெய்யியல், அவனது வாழ்வியல், அவனது வளங்கள், அவனது மொழி, அவனது உரிமை குறித்து பேசுவதற்கு இந்த மண்ணில் ஒரு அரசியல் இயக்கம், அரசியல் கட்சி கிடையாது. இதை எப்பொழுது நாங்கள் உணர்கிறோம்? 2009 ஈழ நிலத்தில் நமது தொப்புள்கொடி உறவுகள் லட்சக்கணக்கான பேர்கள் இறந்து செத்து மடிகிற பொழுது சிங்கள காடையர்கள் நம்மை கொன்று ஒழிக்கும் பொழுது அதை தடுப்பதற்கு, ஏன் என்று கேட்பதற்கு நாதியற்று போய் கையறு நிலையில் நிற்கிற பொழுது, அப்பொழுதுதான் நாங்கள் உணர்ந்தோம், திராவிடத்தால் வீழ்ந்தோம். நாங்கள் திராவிடர்கள் அல்ல, அவனுக்கு வலிக்காது. ஏனென்றால் அவன் தமிழனே கிடையாது. இந்த மண்ணை ஆண்டவன் திராவிடன் என்கிற பெயரில் கட்சி நடத்துகிற அத்தனை பேரும் தமிழர் அல்லாதவர்கள் என்பதை அப்பொழுதுதான் நாங்கள் உணர்ந்தோம். கருணாநிதியை தமிழர் என்று நம்பிடும், எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அதற்கு முன்பு ஆண்டவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் என்று ஒரு சில பேரை தவிர அத்தனை பேரும் எம் இனம் சாராதவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏன் அவனுக்கு வலிக்கல? ஏன் அவனுக்கு துடிக்கல? எத்தனை பேரை, எத்தனை பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து அவர்களது பிறப்பூருக்குள் துப்பாக்கியை விட்டு சுட்டுக் கொண்ட பொழுது கூட இந்த கருணாநிதிக்கு வலிக்கலையே? வலிக்கலையே? தமிழின தலைவர் என்று நம்பி 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 வாழ்ந்த இந்த தமிழர்களுக்கு கருணாநிதிக்கு வலிக்கலையே? கனிமொழிய திகார் சிறைச்சாலையில வச்சிருக்கிறாங்க, செயல அந்த சட்டம் ஊழல்ல துடிச்சு போற மனுஷன். ஐயோ, அது ஒரு மலர், அதை கொண்டு இந்த வெயில்ல வச்சீங்கன்னா வாடுமே அப்படின்னு பெத்த மகளுக்கு துடிச்ச நீ 1.5 லட்சம் மக்கள் செத்த என் ஆத்தாளுக்கு, அப்பனுக்கு, அக்காளுக்கு, தம்பிக்கு உனக்கு துடிக்கல பாரு. அதான் நீ ரத்தம் இருந்தவனா இருந்தா துடிச்சிருக்கும். ஒருத்தனுக்கு துடிச்சது அவன் தான் மேதகவே பிரபாகரன். பள்ளியில படிக்கிறப்ப, கல்லூரியில் படித்துக் கொண்டு இருக்கிற ஒரு இளவயது பிள்ளைகள் அங்கே நடக்கக்கூடிய கொடுமைகளை, துன்பங்களை, துயரங்களை எல்லாம் கண்ணார பார்க்கிறாரு. வேட்டியை உருவுறது, தமிழர்கள் அடித்தை சிறைப்பது, பாலியல் வன்கொடுமை செய்வது, ஆயுதத்தை வைத்து மிரட்டுவது, ஒடுக்குமுறை செய்கிற சிங்கள காடையர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ஒருத்தன் துடித்து எழுந்து ஒரு படையை கட்டுறான். ஏன் அவனுக்கு துடிச்சிச்சு? அவன் தமிழன். அங்க செத்து மடிந்தவன், அவமானப்பட்டவன், அசிங்கப்பட்டவன் அத்தனை பேரும் தமிழன். அதனால அவனுக்கு துடிச்சிச்சு. ஏன் 1.5 லட்சம் பேர் எல்லாரும் சொல்லுவான், இலங்கையில இறந்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்பா.
அவனுக்கு தமிழன்டா, என் சொந்த ரத்தம். அந்த ரத்தம் அங்க நடக்கும்போது எனக்கு துடிச்சிச்சு. ஆனா இங்க இருக்கிற கன்னடனும் மலையாளிக்கும் தெலுங்கனுக்கும் துடிக்கல. உலகத்துல எங்க ஒரு அநீதி நடந்தாலும் எவன் செத்தாலும் கண்ணீர் வடிப்பான் தமிழ. உலகத்தை அதாவது பெருமை, அதாவது எப்படி சொல்ற, பேரன்பு கொண்டு நேசிக்கிற ஒரு இனம். நீ ஒண்ணு வேணாம், இப்ப வடநாட்டுல நீங்க காங்கிரஸ்காரங்களே வச்சுக்கல உதாரணத்துக்கு. இப்ப காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள பேரன்பு கொண்டு நேசிப்போம். எப்படின்னு கேளுங்க, நேருவை தான் பிள்ளைக்கு வைப்போம், இந்திரான தான் பிள்ளைக்கு பேர் வைப்போம், ராகுல்னு பேர் வைப்போம். உண்மையா இல்லையா? பிரியங்கான பேர் வச்சிருக்கோம். இந்த மண்ணுக்குள்ளான பெயராது இது வரைக்கும் யாராவது அதற்கு முன்பு வச்சிருக்கிறாங்களா? அது அப்படி ஒரு பெயர் உண்டா தமிழர் நிலத்துல? வச்சோம்ல. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல, பொது உடைமை இயக்கங்கள்ல நாம இருந்தோம். அவர் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், இந்திரஜித் குப்தாவும் பூவேஷ் குப்தாவும், எப்படி இந்த ஸ்டாலினும், எப்படி இந்த மண்ணில் ஸ்டாலின்ங்கிற ஒரு பெயர் வந்தது? ஸ்டாலினுக்கும் என் நிலத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப உலகம் தழுவி அவன் ரஷ்ய புரட்சியாளராக இருந்தாலும் சரி, பிடல் காஸ்ட்ரோவா இருந்தாலும் சரி, சேகவராக இருந்தாலும் சரி, கீப மண்ணுக்கு போராடினவனா இருந்தாலும் சரி, வியட்நாமினுடைய விடுதலைக்கு போராடிய அவர்களாக இருந்தாலும் அவர்களை மதித்து ஆற தழுவுகிற, அன்பு செலுத்துகிற, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிறவர்களை போற்றுகிறவர்கள் தமிழர்கள். நாங்கள் இனவாதிகள் அல்ல, நாங்கள் தமிழர் என்று வெறிபிடித்து வரவில்லை. எப்ப பார்க்கிறோம் என் இனத்திற்கான அத்தனை உரிமைகளும் மறுக்கப்பட்டு, எமது வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு நாவியற்று போய் நிற்கிற பொழுது இனி வேற வழி இல்லைன்னு வர்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க. அறிவார்ந்த பெருமக்கள், அதிமுக, திமுக, காங்கிரஸ்ல, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல, பாரதிய ஜனதா கட்சிகள்ல பயணிக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் தம்பிகள், ஆத்தா பாருங்க, சற்று யோசிச்சு பாருங்க. கேரளால மலையாளி நாடு தானே அது, மலையாளி ஆடுறான்ல. மேற்கு வங்கத்துல, வங்காளதேசத்துல, வங்கத்துல உள்ளவங்க தானே ஆடுறான். குஜராத்ல ஒரு குஜராத்தி ஆடுறான், ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி ஆடுறான், மகாராஷ்டிரால மராட்டி ஆடுறான், உத்தரப்பிரதேசத்துல அந்த உத்தரப்பிரதேசத்தை ஆடுறான், பீகார்ல பீகாரி ஆடுறான், கர்நாடகால கன்னட ஆடுறான், ஆந்திராவில் தெலுங்கு ஆடுறான். ஏன்டா தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் ஆட முடியல? இதை நாங்க பேச வந்தாலே பாசிஸ்ட், தீவிரவாதி, பயங்கரவாதி, இனவெறின்னு சொல்றீங்களா? என்னது என்னது? நாங்க இனவெறி என்ன? இப்ப தம்பி எல்லாம் கேட்டாங்கல்ல, ஜிடி நாயுடுன்னு பேர் எப்படி நீ பாலத்துக்கு வைப்ப? சொல்லுங்க, பாலத்துக்கு எப்படி நீ ஜிடி நாயுடுன்னு பேர் வைப்ப? அதை தாண்டி ஒருத்தங்க இந்த மண்ணில் இல்லையா? இந்த மண்ணில் அவர்களுக்கு ஈடான ஈகம் செய்தவர்கள் யாரும் இல்லையா? கோயம்புத்தூர்ல இருந்து அவினாசி செல்கிற வழியில பஞ்சாலை, அந்த காலத்துல ஏகப்பட்ட பஞ்சாலை. சின்னியம்பாளையம்ங்கிற ஒரு ஊர், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாலை. அந்த பஞ்சாலையில வேலை செய்யக்கூடிய, அப்ப அந்த பஞ்சாலை பாதையாளர்கள் என்ன பண்ற, ஒரு சங்கம் வச்சுட்டு 15 மணி நேரத்திற்கு மேலாக அந்த உழைக்கிற மக்களை மாட்டி வதைக்கிறது, அடிமைப்படுத்துறது, கூலி தர மறுக்கிறது இல்ல. யாராவது உரிமையை கேட்டு அவர்களுக்கான ஒரு நீதியை கேட்டு, ஏங்க அவனை அடிக்கிறீங்க அப்படின்னு தட்டி கேட்டானாக்கா அவனை அடிக்கிறது, ஒடுக்கிறது, யாரும் உரிமையை கேட்க விடாம பண்றது. பெண்கள், அந்த ஆலையில வேலை செய்யக்கூடிய பெண்களை பாலியல் தொந்தரவு கொடுக்கிறது, அந்த மேஸ்திரிங்க, இந்த பாதுகாவலர்கள் அடாவடித்தனம் பண்றது. இப்படி தொடர்ந்து சகிக்க முடியாம கூலி வேலை செய்து உழைத்து வாழ்வதற்காக அந்த மண்ணில போராடுகிற இந்த தமிழர் தமிழச்சிக்கு அடக்குமுறை, ஒடுக்குமுறை செய்தது அந்த பஞ்சாலை நிர்வாகம். அதுல ராஜு அப்படிங்கிற ஒரு பெண், ராஜுங்கிற ஒரு பெண்ணு அந்த சக பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பாலியல், அந்த வன்முறைக்கு எதிராக போராடி அந்த மேஸ்திரியை செருப்பை கலட்டி ஒரு 10 பொம்பளைகளை ஒண்ணு விரட்டி அடிக்கிறது. தவிர, அதாவது அவங்கள்ட்ட நடத்தையை ஏதாவது செய்ய முயற்சி பண்ணா அவங்களை அடிக்கிறது, தாக்குறது. அப்படி பண்ணும் பொழுது அந்த அம்மா வேலை முடிந்து போகும்பொழுது என்ன பண்றான், ஒரு வண்டியில பின்னாடியே பின்தொடர்ந்து வந்து அந்த ராஜங்கிறவங்களை கடத்தி வண்டியில வாகனத்தில் தூக்கி போட்டு கொண்டு போய் ஒரு ஏகப்பட்ட பேர் சேர்ந்து அந்த அம்மாவை கற்பழிச்சு கொலை பண்ணி போட்டாங்க. கொலை பண்ணி போட்ட பிறகு அந்த ஆலையில வேலை செய்கிற ராமையன், சின்னையன், ரங்கநாதன், வெங்கடாச்சலம் என்கிற 4 தமிழர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த செயலுக்கு காரணமா இருந்தவனை திட்டம் போட்டு போய் வச்சு பழி நிறுத்துறாங்க. பழி நிறுத்து அந்த உரிமைக்கு, அதாவது ஒரு கொடுமையான நெருக்கடியான ஒரு முதலாளித்துவத்தை எதிர்த்து நீங்க 1930 அந்த காலகட்டத்தில் நீங்க கற்பனை செய்து பாருங்க. அன்னைக்கு அதுக்கெல்லாம் எதிராக நின்று 4 பேர், ஒரு மான தமிழகத்தினுடைய உயிர் போகக்கூடாது என்பதற்காக
காலத்தில் நின்று அதை செய்து கொடுத்தார்கள். பிறகு அந்த அதிகாரம் என்ன செய்யுதுன்னா அவங்களை கொண்டுட்டு போய் சட்டத்தின் முன்னால நிறுத்தி பெரிய பிரச்சனை பண்ணி அவங்கள கொடூரமா அடிச்சு சித்திரவை பத்தி என்ன பண்றாங்க, தூக்குல போட்டு கொண்டுட்டாங்க இந்த 4 பேரை. இப்ப சின்னியம்பாளையத்துல கோவை அவினாசி சாலையில இந்த மண்ணுடைய விடுதலைக்காக ஒரு தமிழகத்துடைய மானத்துக்காக உயிர் நீத்த இந்த 4 பேருடைய பெயரை அந்த பாலத்துக்கு நீ வைக்கணுமா இல்ல இந்த பரவசி சீட்டி 4 பேர் வைக்கணுமா சொல்லுங்க. கோவை சிறையில அதே கோவை சிறையில நமது கப்பலோட்டிய தமிழனுடைய மானம் கப்பலேறக்கூடாது என்பதற்காக ஒரு இந்திய நாட்டினுடைய வெள்ளை ஆதிக்கத்திற்கு எதிராக, ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக கப்பலை ஓட்டி ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில், படித்த குடும்பத்தில், ஒரு பாரம்பரியமா அப்போது வழக்கறிஞர் பாரிஸ்டர் பட்டம் அயல் தேசத்தில் படித்து பெரிய அளவில் பொருளீட்டக்கூடிய ஒருவர் தனது சொத்து அத்தனையும் இழந்து அங்கே தொழிலாளிகள், ஆங்கிலேயர்களுக்கு எதிரான மில் தொழிலாளிகளுக்கு தொழிற்சங்கங்கள் கட்டமைச்சு அவர்கள் சிறைக்கு வேலை நிறுத்தம் பண்ணுகிற போது தன் வீட்டில் 500 பேர், 1000 பேர், 2000 பேர், 3000 பேருக்கு தினமும் அந்த போராட்டம் நடக்கிற வரைக்கும் தன்னுடைய நகை கட்டின மனைவிட்டு இருந்த நகை பணங்கள் எல்லாத்தையும் கொடுத்து உணவு அளித்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உடை கொடுத்து கப்பலோட்டிய தமிழன் செக்கு இருக்கிறான்டா வெள்ளக்காரன் கொண்டு கோவை சிறையில கொண்டு வச்சிருக்கான். செக்கு இழுக்கிறான். செக்கு இழுத்து பண்ணன என் பார்த்தேன். வாவுசியோட பெயரை அந்த கோவை அவினாசி பாலத்தில் வச்ச என்ன தப்பு? எப்படி வைப்பாங்க? அவன் உன்னுடைய வரலாறு தெரிஞ்சு போச்சா நீ தமிழ, அப்ப இந்த நாய்களுக்கு ஓட்டு போட மாட்ட, அவனை திரும்பி பார்க்க மாட்ட. அதனால என்ன பண்றான்? வரலாறு. இந்த திருச்சியில ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டினாப்ப உங்களுக்கு தெரியும், கலைஞர் பேருந்து பன்னாட்டு பேருந்து முனையம். மதுரையில ஜல்லிக்கட்டுக்கு அந்த ஒரு அரங்கம் கட்டுறான், கலைஞர் ஜல்லிக்கட்டு அரங்கம். கலைஞருக்கு ஜல்லிக்கட்டுக்கு என்னடா சம்பந்தம்? ஏண்டா ஏன் அண்ணன் சீமான 600 காலையில புடிச்சுக்கிட்டு அவன் நின்று விளையாண்ட வேண்டாம் மண்ணில். மேலூர்ல ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெறுகிற பொழுது, தமிழ்நாடு முழுவதும் ஜல்லிக்கட்டுக்காக போராடுகிற பொழுது தடையை மீறி இதே மேலூரில் ஜல்லிக்கட்டு அந்த மஞ்சு விரட்டு போட்டி நடத்தியவன் என் அண்ணன் செந்தமிழன் சீமான். இந்த டங்ஷன் போராட்டம் இங்க கொண்டாந்து அந்த வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்க பார்த்தான். நேரம் வந்தார், அண்ணன் ஊருக்கு போனாரு, அந்த மக்களை போய் சந்திச்சாரு. கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன், உங்கள் மகன் சொல்றேன், சீமான் சொல்றேன், சத்தியமா என் உயிர் இருக்கிற வரை நான் இந்த இடத்துல இந்த திட்டம் வராது. நீ கும்பிடுற இந்த சாமி மேல சத்தியம் பண்ணிட்டு போறேன். இதே மாதிரி மஞ்சள்ட்ட எப்படி இந்த இடத்துல நான் தடையை மீறி நான் நடத்தினேன், அதே மாதிரி இப்ப சொல்றேன், இந்த திட்டத்தை நான் நடத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னாரு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? சீமான் களத்தில் இறங்கினா நிறைய போராட்டங்கள் இதுகள் தொடர்ச்சியா நடந்தது. அப்புறம் சந்தர்ப்பவசத்திற்காக ஒவ்வொருத்தனும் போராடணும்ல. வைகோ ஒரு நாள் வந்து போராடினாங்க, பாஜக ஒரு நாள் பண்ணிச்சு. இப்படியே பண்ணி மக்கள் திரட்சி எங்க பார்த்தாலும் நம்ம ஊர்களில் இருந்து எல்லாம் நம்ம மக்கள் ஒண்ணு திரண்டா அடக்குமுறை எதிர்த்தான். மக்கள் திரட்சியை மாற்றத்திற்கான புரட்சி என்பதை போல இந்த டங்ஷன் திட்டத்தை மத்திய அரசு பின்னங்கால் பிடரில் பெற ஓட அடிச்சது இந்த மக்கள். மஞ்சள் விரட்டை உன்னால எப்படி சாதிக்க முடிஞ்சு? நீ ஒண்ணு திரண்ட, நீ அணிந்திரண்ட, தமிழகம் முழுவதும் கொந்திருச்சான், தமிழர்கள் பூரா எழுந்தான், அத்தனை இளைஞர்கள் எழுந்திருச்சான், போராடினான், இன்னைக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்தான். இல்லைன்னா நீ கொண்டாந்துருப்பானா? உன் உரிமைக்காக நீ போராடாம உன்னுடைய வளம் கொள்ளையடிக்கப்படுறப்ப நீ கண்டு காணாம போனீன்னா இந்த நாடு நாசமா போறதை தவிர வேற வழி இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி எவ்வளவு திட்டங்க, எவ்வளவு ஒரு கழிவறையில இருந்து இவன் அப்படின்னா மத்தியில் ஆளுகிற சவப்பட்டியில உள்ள ராணுவ வீரர்களுக்குள்ள சவப்பட்டியில ஊழல், ராணுவத்தில் வாங்குற அந்த போர் விமானங்கள்ல ஊழல், அதுல வாங்குற பீரங்கில ஊழல். இதுல காங்கிரஸ்கார பீரங்கில ஊழல் பண்ணா இவன் அந்த போர் விமானம் வாங்குறதுல ஊழல் பண்றான். ராணுவ வீரர் சத்திர சவப்பட்டியில மத்திய அரசு ஆடுற காங்கிரஸ் கட்சி பாஜகவும் கொள்ளையடிச்சான்னா இவன் சுடுகாட்டு ஊழல். இவன் திமுக காரன் இங்க தமிழ்நாட்டில் சொன்ன மாதிரி கழிவறையில ஊழலுங்க. எவ்வளவு கேவலம் கட்டு போச்சு. நீங்க மண்ணு பூரா அங்க வறண்டு கான்ட்ராக்ட் எடுக்க வேண்டியது அப்படியே அதை சுத்தப்படுத்தின கம்மாயை சுத்தம் பண்ற மாதிரி ஏன் தம்பி சொன்ன மாதிரி அந்த ஏன் அந்த நடைமுறையை விட்டுட்ட? அப்ப அதுல இருந்து இதை வண்டல் பண்ணி இது பயன் இல்லை. இந்த கண்டாங்கிப்பட்டியில கடந்து கத்துறேன் தம்பி பொன்கொண்டிப்பட்ட இவன் கம்மாயில உள்ள மண்ணை பூரா அள்ளிட்டாங்க, லட்சக்கணக்கில் கொள்ளையடிக்கிறாங்க, கேட்க முடியல. எங்க ஊருக்கு இவ்வளவு காசை கொடுத்து வேலையை முடிச்சு விட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஆளுகிறவனே நீங்க இங்க இருக்கிறவனை பூரா அதிகாரத்தை அவன்கிட்ட கொடுத்து வச்சிருக்க.
அவனுக்கு கூத்தடிக்கிறதுக்கும் அவன் சொல்றதை கட்டுப்படுறதுக்கும் கேட்கறதுக்கும் இங்க ஒரு கூட்டம் இருக்கு. இவன் நம்புது, இன்னும் அவன் நமக்காக நிக்கிறான். உன் ஜாவுக்கு வர்றதும் கல்யாணத்துக்கு வர்றதும் உனக்கு உன் மேல இல்ல அன்பு இல்லை. அவனுக்கு என்ன அப்படி அக்கறை இருக்கு? அவனுக்கு என்ன அவங்க ஆட்டாள போன நேர்ந்து விட்டுருக்கான். உனக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்கணும், ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தபடி சேவை செய்யணும்னு வர்றாங்களா? 1 கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கு 30 கோடி ரூபாய் உனக்கு செலவு பண்றான்னா என்ன அர்த்தம்? 30 கோடியை கொடுத்துட்டு அவன் 300 கோடி சம்பாதிப்பான். நீ போடுற சாலையில ஊழல், அவன் கட்டுற கட்டடத்துல ஊழல், ஆற்றுக்குள்ள பாலம் கட்டுறான். இப்ப திமுக ஆட்சியில இந்த நடந்த போன வெள்ளத்துல கட்டி முடிச்சுட்டு வர்றாங்க. ஆத்து பாலங்க அடிச்சு கடை தண்ணியோட போயிடுச்சு. இது கட்டுறாங்க, ட்ரைனேஜ் கட்டுறாங்க, அப்படியே சாஞ்சு விழுது. போர் போடுறேன்னு சொல்றான். போர் போடுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு கிராம பஞ்சாயத்துல சும்மா ஒரு அடிக்கு பைப்பை சொடி விட்டுட்டு அதுல போர் ஆழ்துளையே போடல. ஒண்ணு இல்ல, அதுக்காக ஒரு கணக்கு போட்டு அதுல 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய். நீங்க போய் பாருங்க, ஒரு இது கட்டி விடுவாங்க. இந்த ஒரு எப்படி சொல்றது, பேவர் பிளாக் ஒரு ரோடு 4 லட்சம் 5 லட்சம். அது செலவு எவ்வளவு? நீனும் வீடு கட்டுறேன், நானும் கடை கட்டுறேன், எல்லாரும் கடை கட்டுறோம், எல்லாரும் பண்றோம்ல. அது மட்டும் எப்படி 40% 30%ங்க 1 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு வேலை எடுத்தா ஒரு 10% 20% கான்ட்ராக்டுக்காரன் என்ன பண்ணுவான், தரமா கட்டுவேன். உனக்கு அமைச்சருக்கு போக வேண்டியிருக்கு. இன்னைக்கு 2 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு சாலையோ ஒரு கட்டடமோ கட்டணும்னாக்கா 30-20% அமைச்சருக்கு, அப்புறம் அந்த ஊர் எம்எல்ஏக்கு, அப்புறம் அந்த ஊர் ஒன்றிய கவுன்சிலருக்கு, அப்புறம் அந்த ஊர் வட்டச் செயலாளருக்கு, அப்புறம் பிடிஓக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு. இவ்வளவு வயலுக்கு அவன் லஞ்சம் கொடுத்தா அப்புறம் ரோடு எங்க அவன் தலையில தான் விழுகும். எப்படி நல்ல ரோடு போடுவான்? வாங்குற காசுக்கு அந்த கட்டணத்தை எடுத்து கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்கறவன் தனக்கான ஒரு % ஒரு லாபத்துக்கு தானே எந்த தொழிலும் செய்வோம். 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 80,000 ரூபாய் வேலை பார்த்துட்டு ஒரு 10,000 20,000 அவன் எடுத்துட்டு போனான்னா நல்லா இருக்கும். காமராஜர் காலத்துல கான்ட்ராக்ட் விடலையா? பஸ் ஸ்டாண்டு கட்டலையா? அவங்க கட்டின காலங்கள்ல அன்னைக்கு கட்டின பாலங்கள் நமது பாட்டேன் கரிகால் பெருவளத்தான் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின அந்த கல்லணை உறுதியோட நிக்குது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது முப்பாட்டன் ராஜராஜ சோழன் கட்டிய அந்த பெரிய கோயில் உறுதியா நிக்குது. நீங்க இந்த விமான நிலையம் கட்டிக்கிட்டே இருக்க டம்மு டம்மு டம்முன்னு இது வரைக்கும் 108 வாட்டி விழுந்துருச்சு. காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடத்தினா டெல்லியில உலக நாடுகள்லாம் வர்ற ஒரு காமன்வெல்த் ஒரு விளையாட்டு போட்டி. அந்த பாலம் ஒண்ணு மேல ஏறி அந்த பக்கம் விழுகிற மாதிரி இருக்கு. இங்கிட்டு கட்டி முடிச்சுட்டு அங்கிட்டு போறேன், இங்கிட்டு சரிஞ்சு அப்படியே தடன்னு விழுந்து. அவமானம் இல்லையா? தேசிய அவமானம் இல்லையா? நீ அதெல்லாம் அவன் என்ன பண்ணாலும் சரி, நான் காங்கிரஸை தவிர்த்து போட மாட்டேன். அவன் என்ன பண்ணாலும் சரி. மணிப்பூர்ல 2 பெண்களை நீங்க எல்லாம் காணொலி பார்த்தீங்களா இல்லையா? பிஜேபி அரசாங்கம் தானே பண்ணுது. அதுல உள்ளவன் தானே இந்த குலவெறியோட பண்றான். ஒரு பெண் நிர்வாணமா விட்டு கடும் அரக்கங்க அவங்க வட மாநிலத்தாங்க. அவனை கொண்டாந்து இங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் 2 கோடி பேர் 3 கோடி பேர்னு உள்ளார இறக்கிட்டேன். எல்லா பேருக்கும் ஓட்டுக்கு அவன் என்ன சொல்றான், வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இன்னைக்கு மதுரையில இருந்து உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க போ பெட்ரோல் பங்கா இருக்கட்டும், சாப்பிடுற ஹோட்டலா இருக்கட்டும், அத்தனை இடங்களும் தேநீர் கடையில இருந்து விவசாயம் பண்றதுல இருந்து எல்லாரும் வடவர்கள். சீமான் சொன்னா 100 நாள் திட்டத்தை பேசுவான். உங்களுக்கு எல்லாம் நமக்கு கோபம் வரும். 100 நாள் திட்டத்தை சீமான் பேசுறாரு, தலையை பின்னிட்டு இருக்காங்க, போய் படுத்து கிடக்குங்க. உண்மை சொல்றான். உழைப்புல இருந்து உங்களை ஒதுங்க சொல்லிட்டு உழைக்காம சம்பளம் ஒரு காசு வாங்காம மேலு வலிக்காம சம்பாதிக்கணும், சாப்பிடணும். என்ன நியாயம்? என்னுடைய உழைப்புல என்னுடைய உழைப்பு, என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமை, அதை வைத்து நான் சம்பாதிச்சு அதுக்கான உரிமை, அதுக்கான வேலை, அதற்கேற்ற உரிய வருமானம் அவனுக்கு வேலை கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. அவனுக்கு ஆரம்ப பள்ளியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் படிப்பை இலவசமா, அதாவது தனியார் கல்லூரிக்கு நிகராக தனியார் பள்ளிக்கு, அதாவது எப்படி சொல்ற மெட்ரிகுலேஷன் பள்ளி தனியார் பள்ளி எல்லாம் நடத்துறாங்கல்ல, அதுக்கு போட்டியா அரசு பள்ளி நான் போட்டி போடுவேன்டாங்கிறார். அரும்பு மொட்டு முல்லைன்னு சொல்றாரு. ஒரு புள்ள எல்கேஜி யூகேஜில போற வரைக்கும் நீ பிள்ளைய பெற்று என்கிட்ட கொடு, அவனை பாதுகாக்க வேண்டியது, அவனை வளர்க்க வேண்டியது ஏன் கடமை, இது அரசோட உரிமைன்னு சொல்றான். ஒருத்தன் கத்துறான், ஏன் உங்க காதுல விழுகல? எதுக்கு நீ போய் 20,000 30,000 கட்டிட்டு உன் பிள்ளைக்கு கொண்டு ஒரு மூட்டையெல்லாம் கட்டி அவன் தலையில கட்டி அந்த பிள்ளைய பிடிச்சி காலை உணவு போடுற எவங்க தோட்டுக்கு இல்லாம இருக்கான்? என்ற பாட்டேன் பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு போட்ட காலமாடா இன்னைக்கு அந்த காலமா? ஒவ்வொரு வீட்டுல 5 பேர் இருக்கான். 5 பேர் இருக்கோம்னா 5 பேர் கையிலேயும் செல்போன் 20,000 குறைஞ்சது, 50,000க்கு செல்போன் வச்சிருக்கான். மாசத்துக்கு ஒருத்தங்க 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றான். ஒரு வீட்டுல 5 பேர் இருந்தா 5 பேர் போனு
மாசத்துக்கு 1500 ரூபாய்க்கு போனுக்கு ரீசார்ஜ் மட்டும் பண்றான்டா. நீ என்ன காலை உணவு எப்ப எதுக்கு போடுற? அதை வச்சு எவ்வளவு கொள்ள எவன்டா கேட்டான் உங்கள்ட்ட? 8 வழி சோறு சாலை எவன் கேட்டான்? இதெல்லாம் எங்களை கொள்ளையடிக்கிறது, அங்க இருக்கிற மலையை உடைக்கிறது. எவ்வளவு அயோக்கியத்தனம் சொல்லி மாளாது. எத்தனை பேர் இருக்காங்க? எவ்வளவுதான் கத்துறது? ஆற்று மணல் எங்கேயாவது இருக்கா? இல்லடா பெரியார் மண்ணு. பெரியார் மண்ணை தான் அள்ளிட்டு இல்லடா மண்ணு. என்ன பெரியார் மண்ணு எங்க? வையாற்று மண்ணு எங்க இருக்கு? காவிரி மண்ணு எங்க இருக்கு? மணல் இல்லைன்னா எப்படி நீரை சேகரிக்கும்? நீர் எப்படி வடிகட்டும்? காவிரியில இப்ப தண்ணி திறந்து விட்டுருக்கான். அணைய தொடக்கம் வர்ற ஆற்று நீரை பாத்தீங்களா? நுரைய பாத்தீங்களா? நுரையா போகுதுங்க ரோடு முழுக்க. அவ்வளவு கெமிக்கல் ரசாயனத்தையும் திறந்து விடுற கழிவை திறந்து விடுறாங்க கர்நாடகால இருந்து. அவன் நிலத்தை நல்லா வச்சுக்கிட்டு இங்க ஒண்ணு சாகடிக்க திறக்கிறான். உனக்கு அறிவு இல்லையா? துடிக்கலையா? இதை கேட்கிறானா அவன்? அதை எப்படி அது வந்துச்சு? நீ இதுல கழிவை எப்படி கலப்ப இதை அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாலினுக்கு எங்கேயா துடிச்சிருக்கா? செம்மர கட்டை வெட்டுறா தமிழ. கூலிக்கு தானடா போன. கூலிக்கு போனா நீ என்ன பண்ணணும்? ஒரு அது தவறான தொழிலா இருக்கட்டும், நீ அந்த பகுதியில் இருக்கவன் 50 ரூபாய் கூலி கொடுக்குறவன் அவன் வந்து அங்கே போனா 100 ரூபா 200 ரூபா கொடுக்குறான். அவன் ஒரு எப்படி சொல்ற ஒடுக்கப்பட்ட ஒரு மலைவாழியான மாதிரி ஒரு பகுதியில் இருக்கக்கூடியவன். அந்த பகுதியில் இருக்கிறவன் அவன் கூட்டு போறான், செம்மர கட்டாய் வெட்டுறான், கூலி கொடுக்குறான். கூலி கொடுத்தா அவன் தவறு பண்ணானா நீ என்ன பண்ணணும்? நீ எவனையாவது இது வரைக்கும் சுற்றிருக்கியா? எவனா கடிச்சிருக்கியா? இந்த மண்ணுடைய விடுதலைக்கு இந்த மண்ணு எங்களுக்கு இந்த திட்டத்துல பாதிப்பு வருதுன்னு போறான்னா அவனை சுடுவேன். இந்த அயோக்கிய பயிர் அதிமுக அரசும் திமுக அரசும் இந்த மண்ணினுடைய விடுதலைக்கு போராடுறவனுக்கு, இந்த மண்ணுக்கு தீங்கு இருக்கு, இந்த மக்களுக்கு தீங்கு இருக்கிறவன போராடுவான், அவனை சுடுவான். அவன் செம்மர கடை திருநவனை போய் அவன் என்ன பண்றான்? ஏன் அவன் மேல பிடிச்சி வழக்க போடு. யார் அவனை அனுப்புறேன்னு சொல்லிட்டு அங்க இங்க இருந்து போய் திருப்பதியில அல்லது ஆந்திரால இவன் போய் வெட்டிட்டு வந்து வித்துற முடியுமா? அப்ப அந்த நிலத்துல மண்ணு அந்த மரத்தை வெட்ட சொன்ன முதலாளி அவன் தானே இருக்கான். ஏன் அவனை கைது பண்ணல? அவனை ஏன் பிடிச்சி நீ சுடல? ஒரு தெலுங்கனை சுடலடி. அப்ப இதை கேட்டாரா நீ எப்படா பண்ணிருக்கன்னு? இதே பீகார்ல குஜராத்தி ஒருத்தனை வந்து சுட்டு விட்டான். ஒரு வழக்குல ஒரு திருட்டு போயிடா விட்டான அவன். அத்தனை குஜராத்திக்காரன் அடிக்க வெளியில வரட்டினான். பாத்தீங்களா? அந்த மண்ணில் ஒரு முதலமைச்சர்லாம் இருக்கேன். உங்களுக்கு இருக்க தெரியுதா? அதாவது மேற்கு வங்கத்துல வங்காளி வந்து ஒருத்தன் இது பண்ணி போகும்போது எப்படி வங்கதேசம் பிரிஞ்சு வந்துச்சு? அந்த மண்ணை ஆண்டவன் வங்கதேசத்தை சேர்ந்தவர்களை அவன் பாகிஸ்தானுக்கு சித்திரப்படுத்துது, கொடுமைப்படுத்துது. நீ இந்திரா காந்தி நீ முதல்ல நடவடிக்கை எடுக்கிறியா? அல்லது என்னுடைய காவல்துறை எடுப்பு நான் பண்ணவா? என் சொந்த ரத்தம் என் வங்காளி சாகிறத நான் அனுமதிக்க முடியாதுன்னு ஒரு முதலமைச்சர் அந்த மண்ணில் சொல்றானே. இந்திரா காந்தி படையை அனுப்பி பாகிஸ்தானை 2ஆ பிரிச்சு இன்னி பங்களாதேஷ்ல ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தாங்களே. நீ எப்படி கச்சத்தீவு எடுத்து கொடுத்துட்டு பார்த்துட்டு இருந்தவன் தானே இந்த கருணாநிதி? காவிரி ஆற்று உரிமை போனது எப்படி? முல்லை பெரியார் உரிமை போனது எப்படி? எல்லா உரிமைகளும் இப்ப இந்த முல்லை பெரியார் அணை இடிக்கணும் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் வைகல் எப்படி தண்ணி வர நீ என்ன பண்ண போற? இப்ப இந்த ஒரு நீதிபதி போட்டிருக்கானே கேரளால பண்ணது இந்த செய்தியாவது உங்களுக்கு தெரியுமா? இதுவரைக்கும் ஸ்டாலின் அதுக்கு எதிர்த்து ஏதாவது பேசியிருக்கிறாரா? உங்களுக்கு தேவையான பிரியா பஸ் கொடுக்கணும், 1000 ரூபாய் காசு கொடுக்கணும். இப்ப தேர்தல் வரையில இது வரைக்கும் இந்த போன பொங்கலுக்கு தீபாவளிக்கு எல்லாம் பணம் கொடுக்கல. இப்ப தேர்தல் வர போறப்ப இந்த அடுத்த பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுப்பாரு. ஆஹா ஸ்டாலின் கருணாநிதி மையம் தான் எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு, போடு ஓட்டை. முதல்ல இந்த திருட்டு பயிலுக்கு சொந்த காசுல கொடுப்பாங்க லஞ்சம். இப்ப என்ன பண்றேன்? அரசாங்க காசை எடுத்தே ஓட்ட கொடுத்துட்டு அவன் தான் டெக்னிக்கலா திருடுற இந்த கருணாநிதி வம்சம். இந்த கட்சி சொந்த காசுல முதல்ல திருடி வச்சதுல கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வாங்குவாங்க 200 கொடுத்து 500 கொடுத்து. இப்ப அரசு காசு இந்த 1000 முடி, இந்த 2000 முடி, இந்த பள்ளி என்னடா சீமான் பக்கத்துல இந்த இளைஞர் போறான் எல்லா பேரும் திருடுறாங்க, எல்லா பேரும் திரண்டு போறாங்களே. இதை என்னடா பண்றது? சரி இந்த பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு உடனே புதுமை செல்வன் உடனே அவனுக்கு ஒரு 1000 ரூபாய். இந்த கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்தா அண்ணன் கூட்டம் கல்லூரியிலாம் போனா நிரம்பி வழி. திமுக அதிமுக இப்ப எவனாவது இளைஞர்கள் கட்சியில சேர்றானா பத்தியலா? காங்கிரஸ் பிஜேபி கூட வச்சுங்க. பிஜேபியில சேர்றது கூட அந்த மத உணர்வு தூண்டுறதுனால. அப்ப இந்த மாதிரி செய்யும் பொழுது 1000 ரூபாய் காசு எடுத்து கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் காசு எடுத்து கவர்மெண்ட் லாபத்தில் ஓடுதா? நான் கொடுக்கட்டும் வாங்கிக்கோங்க. 4 லட்சம் எடப்பாடி ஆட்சி விட்டு போகும்போது 5 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு. இப்ப அது 8 லட்சம் 10 லட்சம் கோடிக்கு நெருங்கிருச்சு. 10 லட்சம் கோடியை கடனா வச்சிருந்த இந்த நாடு விளங்குமா? நீங்களும் ஒரு வீட்டுல குடும்பம் பண்றீங்கல்ல, குடும்பத்துல பொழுதன்னைக்கு நீங்க வீட்டுல கடனை வாங்கியே பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, ஏதாவது பண்றது, ஆடம்பரம் பண்றது, ஏதோ பண்ணிட்டே போனீங்கன்னா ஒரு காலத்துக்கு பிறகு என்ன ஆகும்? வட்டி கட்டலைங்க, 50,000 கோடி மாசம் வட்டி கட்டுறான் சாராயத்தை விட்டு. இந்த சாராயத்தை குடிச்சு விட்டு நீ குடும்பத்தில் உள்ள பூரா புள்ள விட்டு நம்ம அக்கா தங்கச்சி பூரா தாலி எடுத்துட்டு எனக்கு
இருக்கிறவங்க கூட பிடிச்சி விட்டு கஞ்சா இஞ்சாவும் குடிச்சு இவ்வளவு போதை கலாச்சாரம் உண்டா? சாதிய வன்மம். பல்லனை பார்த்தா கல்லனுக்கு பிடிக்கிறது இல்லை, கல்லனை பார்த்தா பல்லனுக்கு பிடிக்கிறது இல்லை, தேவரை பார்த்தா தேவேந்திரனுக்கு பிடிக்கிறது இல்லை. எப்படி அந்த இழப்பை எல்லாம் பண்ணீங்க? மாமா மச்சான் எல்லாரும் கூடித்தானே வாழ்ந்தான். எல்லாரும் எந்த படையணியில யாரும் இல்லை. நம்மளுக்கு மன்னர்கள் காலத்துல எல்லாம் சுந்தரலிங்கம் இல்லையா? யாரும் இல்லை. ஒண்டி வீரன் இல்லையா? எத்தனை போராளிகள் இந்த இனத்தினுடைய விடுதலைக்கு போராடினவங்க, அவங்க பேர்லாம் இருக்கா சொல்லுங்க. அப்ப இந்த இனத்துல எல்லாத்தையும் மலங்கடிக்கிறான். இங்க இருக்கிற மருது பாண்டியர் இப்ப இந்த சிவகங்கை எல்லாம் நம்ம வேலுநாச்சியாருக்கு எவ்வளவு ஒரு துணையா இருந்து ஒரு படையை கட்டின, நீங்க அவருக்கு எங்க ஒரு சிலை? இந்த இவ்வளவு போராடி இவ்வளவு தெருக்கு தெரு அண்ணன் திட்டி என்னடா மரப்பாச்சி பெருமை மாதிரி அரண்மனை இந்த வேலுநாச்சியாருக்கு ஒரு சிலை வைக்கணும். இப்ப நாங்கிட்ட ஒரு மனை மண்டபம் கட்டினாங்க. இப்ப இதுக்கு போராடிட்டே இருக்கு மருது பாண்டியருக்கு. நான் வரட்டும்டான்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து இறங்கவுமே அந்த மண்ணில் வந்து இறங்கி அப்படியே வெளிநாட்டுக்காரர் ஏன்னா அப்படி வந்து பார்த்தாலும் நான் அப்படியே வீர பேரரசி வேலுநாச்சியார் மண் உங்களை வரவேற்கிறதுன்னு வைப்பேன்னு சொல்றேன். அவன் வைக்கிறேன், அப்பன் பேரை வைக்கிறேன். நான் சொன்னாரு செந்தமிழன் பேரை வைக்கிறேன், இல்லை என் பேரை வைக்கிறேன் நான் சொல்லிட்டு இருக்காரு. கருணாநிதி என்னைக்காவது நாங்க ஒளிகன் நாம் தமிழர் கட்சிக்காரன் கருணாநிதி இவ்வளவு பேசுறோம், ஒளிகன் கட்டியிருக்கோம்மா? யாரையாவது எம்ஜிஆர் ஒழிக, ஜெயலலிதா ஒழிக, எங்கேயாவது ஒருத்தன் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் பேர் நாங்க இருக்கோம். கருணாநிதி ஜெயலலிதா ஒழிகனால நாங்க கட்டியிருப்போமா? இப்ப இவ்வளவு பேர் வந்திருக்கோமே. சீமான் நாளைக்கு வருவார் பாருங்க. வாழ்க சீமான் வாழ்கன்னு ஒருத்த இந்த இடத்துல சொல்லுவோமா? சீமான வாழ வைக்க நான் வரல. தமிழர் இனம், தமிழ் மொழி, தமிழ் மக்களை வாழ்வதற்காக வாழ வைப்பதற்காக களத்தில் நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். வேற்றுமை தெரிஞ்சுக்க. அவங்களுக்கு எங்களுக்கு என்ன வேற? ரெண்டு பேரும் ஒண்ணா வெடி வெடிக்கிறோமா? சீமான வரும் அப்படியே டபா டபா டபான்னு என்னது ரவுடிசம்? இப்ப புதுசா ஒரு கட்சி வருது. கட்சியாது சீமா எல்லாரும் கேட்கிறான். சீமான வரையில தம்பி வரட்டும் தான் சொன்னார். ஆமா சொன்னாரு. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க வரேன்னாரு. கூப்பிட்டு சொன்னாரு, ஐயா வாங்க, நீங்க இந்த நிறைந்த புகழ் சூப்பர் ஸ்டாரா இருக்கீங்க, நிறைய பொருள் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, இந்த மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் ஒரு அமைப்பை தொடங்குங்க. அந்த மக்களுக்கான உதவிகளை சேவைகளை நீங்க செய்யுங்க. ஆனா என் மண்ணை ஆளணும்னு நினைக்காத. மராட்டிய இந்த மண்ணை ஆண்டுட்டு போயிட்டான். இனி ஒருவனை இந்த மண்ணை நாங்கள் வேறு ஒருவனை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நீ அதுக்கு மீறிலாம் வந்தீங்கன்னா உனக்கு உற்சாமட்டம் உண்டுன்னு சொன்னார் அண்ணன் சீமான். கடுமையா எழுத்தோம். எல்லாம் கரிஸ்மாட்டிக் லீடர்னு சொன்னான். திருமாவளவன்ல இருந்து நிறைய பேர் ரஜினி ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்னு சொன்னான். ஆனால் எத்தனை பேர்? ஏன்னா ரஜினி வந்துச்சுன்னா திமுக அவனோட கூட்டணி வச்சுக்கலாமா, அதிமுக இவனோட கூட்டணி வச்சுக்கலாமா, காங்கிரஸ் இவனோட கூட்டணி வச்சுக்கலாமா, பிஜேபி அவனை கையாளலாமா சிந்திச்சானே தவிர அவன் இந்த நிலத்தை ஆளக்கூடாது என்று எவனுக்கும் கோபம் வரல. ஆனால் தடுத்தது நாம் தமிழர் கட்சி, போராடியது எங்கள் அண்ணன் சீமான். அதே போன்று இப்ப ஏன் கமலஹாசன் வந்த பற்றினார்? சரி இந்த நிலத்தை ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவர் சரி வர்றாருன்னு அனுமதிச்சோம். அதே மாதிரி விஜய் வரும்பொழுது ஒரு மாற்றத்தை தர்றான். யாருக்கும் அரசியல் செய்யற உரிமை இருக்கு, வரட்டும்னு சொல்லி நாங்க சொன்னோம். மாற்றம் இல்ல, உண்மை. அன்னைக்கு அவர் இவரோட கூட்டணி சேரல, அதனால அவர் வேணாம். அவர் என்ன கூட்டணி சேராம ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்படி இருந்தா முதல் மாநாட்டிலே அவர் பேசினது என்ன? சீமான நீ வம்புழுத்தது காரணம் என்ன? அவருடைய பேச்சுக்கும் செயலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எத்தனை இதுவரைக்கும் நீங்க 43 பேர் 41 பேர் இறந்திருக்கா, 2 கர்ப்பிணி பெண்கள், 43 பேர் செத்து இருக்கிறான். உங்களுக்கு தெரியும். ஒரு விஜய் வருவாரு, அவரை பார்க்க கூட்டம் வந்துச்சு. கூட்டம் அங்கே வரலங்க. ஒரு மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்தினாரு, ஒரு மாநாடு மதுரையில் நடத்துறாரு. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் அங்கே திரண்டு போவாங்க. அது மாநாடு கூட்டம். சிவகங்கைக்கு என்ன சீமான வர்றாரு. அப்ப இந்த சிவகங்கையில் இருக்கவன் தானே போவான். அவர் தான் உன்னை தேடி வர்றாங்க. ஒவ்வொரு ஊருக்கா வர்றாருல்ல. திருவாரூர் போறாருல, நாகப்பட்டினம் போறாருல, நாமக்கல் போறாரு, கரூர் போறாருல. அப்படித்தானே ஒரு ஊரா பார்த்துட்டு வர்றாரு. ஒரு மக்கள் எப்படி எடப்பாடி வரும்போது ஒரு பிரச்சாரத்துக்கு இந்த பக்கம் வர்றாருன்னா காரைக்குடி வர்றாரு, சிவகங்கை வர்றாரு. அப்ப இந்த மாவட்டத்தில் இருக்க என்ன பண்ணுவாங்க? காரைக்குடிக்கு வர்றாருன்னா இப்ப இங்க அதிமுக என்ன பண்ணுவாங்க? இங்க இருக்கிறவங்கள ஒரு 10 வேணு அதுகளை ஆளை அழைச்சிக்கிட்டு போவாங்க. பக்கத்தில் இருக்க மானாமரில் கூட வருவாங்க. இப்ப நீ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரூர்ல இருக்கக்கூடிய அதை சுற்றி உள்ளவன் தானே சாகணும். செத்தவள்ள எத்தனை பேர் பாருங்க வெளியில இருந்து வந்திருக்கான். நீ அந்த மக்களை சந்திக்க போகிற போது அவனுக்கு என்ன உள்நோக்கம்? எடப்பாடியே கூட்டம் போட்டாரு. அந்த இடத்துல 2-3 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு போயிருக்காரு. அதற்கு முன்பாக திமுக ஒரு 30 விழான்னு ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கு. இந்த 2 கூட்டத்தையும் நம்ம மாத்தி காமிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் தகவல் சொல்லி சுற்றுப்பயணம் அவங்க கொண்டே அந்த இடத்துல கொண்டே ஒரு தெருவில் இந்த இடத்துல கூட்டங்க,
இந்த இடத்துல எவ்வளவு பேர் வர்றது? இந்த இடத்துல காவல்துறை எவ்வளவு போய் அனுமதிக்கும்? இது உடனே பேசினா திமுக போய் மாறிட்டாங்க. எதிராக மாறுறது. செத்ததுல எங்க ரத்தம்டா கொடிக்குதுல. நேரம் ஓடி போனால மரங்களுக்கான ஒரு மாநாடு நடத்தி இருக்கான் தருமபுரியில. கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் ராத்திரி வர்றாரு. வர்றவனை கத்துறேன், நீ எதுக்கு இங்க வர்றன்னு கத்துறேன். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போய் அத்தனை பேரும் பார்த்து கண்ணீர் வடிக்கிறான். இடும்போன கருத்து நேரம் பார்க்கறான், துடிக்கிறான். ஒரு கர்ப்பிணி பெண்ணு இறந்து அந்த குழந்தை இது பண்ணி போச்சு. ஒரு பொம்பளை சொல்றா, புள்ள போனா என்னங்க, இன்னொரு புள்ள பெத்துக்கலாம். விஜய பார்க்க முடியுமா? இதாட அரசியல். இந்த அரசியலை நீங்க அனுமதிக்கிறீங்களா? சொல்லுங்க, இந்த அரசியல் தேவையா? 41 அது விபத்து நம்ம ஏற்கிறோம், மறுக்கல. விபத்து நடந்து போச்சு. இப்ப இந்த இடத்துல ஒரு தப்பு நடந்துச்சுன்னா உடனே வந்திருக்க எங்க வேட்பாளர் இவரு, நான் எல்லாரும் வண்டி ஏறி நாங்க ஓட்டு ஓடிட்டேன், இந்த மக்களை அப்படியே விட்டு போட்டா இவ்வளவு நேரம் நான் என்ன புடுங்க நேரம் என்ன அரசியல் பேசுனேன்னா? இவர்களுடைய நலனுக்கு இவருடைய உரிமைக்காக தானே வந்து நிக்கிறேன். ஒரு அசம்பாவிதம் இந்த பதாகை எப்படி சாஞ்சி விழுகுதுன்னா இத பேசுறதை நிப்பாட்டிட்டு நான் இறங்கி ஓடி போய் தூக்கி நிப்பாட்டுவோம். அவன் தான் நாம் தமிழர் கட்சிக்காரன். தூக்கி நிப்பாட்டுவான், அந்த பிள்ளைய தோல்ல தூக்குவான், தூக்கிட்டு ஓடுவான். காவல்துறை மறுத்தாலும் எவன் மறுத்தாலும் நிக்க மாட்டோம். கொண்டே காப்பாத்துறதாண்டா எங்களுடைய இலக்கா இருக்கணும், நோக்கமா இருக்கணும். அவன் தாண்டா தலைவன். அதாவது கடன் துடிச்சு பண்ணிட்டு இருக்கான். பேசவா? சொல்லுங்க, பேசுங்க. கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற ஏன்டா எங்களை மாதிரி கீழே நின்று பேசிட்டு இருக்கிற? அவ்வளவு பெரிய வண்டியில வச்சு சுத்தி இருக்கிற, சுத்தி பூரா நெருங்கி பின்னாடி தள்ளிக்கிட்டே போறாங்க. வண்டி இப்படி உள்ள நுழையுது. மக்கள் ஒண்ணும் பண்ண முடியாம இந்த இப்படி விலகுவோம்ல, இப்படி ஒவ்வொருத்தனா போய் ஒருத்தன் பின்னாடி ஒரு பொருத்த மல்லாக்க தான் விழுந்தான். விழுந்ததுல அடுத்தடுத்து போறப்ப அடியில் உள்ளவன் நசுங்கிறான். இதுல போய் கொட்டாயில ஏறான், மரத்துல ஏறான், மட்டையில ஏறான். அந்த மரத்துல ஏறினா அதுல 10 பேருக்கு ஒரு வாதில எத்தனை பேர், அந்த கிளையில எத்தனை பேர் இருக்கலாம்? ஒருத்தர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம். அதுல 20 பேர் ஏறினா ஒடிஞ்சிட்டு கீழே விழுது. கீழே நிக்கிறவன் செத்து போறான். பண்ணன ஐயக்கத்தனம் முன்னாடி துண்டை போட்டு நெரிச்சாங்களாம், கத்தி எடுத்து குத்துனாங்களாம். இவன் பண்ணிட்டான். டேய் களவாணி போய் அவன் செந்தில் பாலாஜி யோக்கியம் நாங்க சொல்லல, ஸ்டாலினே சொல்லியிருக்காரு அவன் திருட்டு போயணும். திமுக ஆட்சி ஓட்டு போடுறான், எலெக்ஷன்ல பேசிட்டு இருக்கான். 11 மணிக்கு நம்ம பதவி இருக்கிறோம், 11:05 நீ மண்டல் இப்படின்னு சொன்ன திருட்டு போயதான் அவன். நாங்க அவனை ஏற்கல. செந்தில் பாலாஜி எப்படி வழக்கு கேஸ்ல நடக்கு, அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் ஸ்ட்ரெச்சர்ல தான் வந்தான். பத்தியில இல்லையா? மல்லாக்க படுத்துக்கிட்டே தான் தூக்கிட்டு வந்தாங்க. இப்ப மல்லாக்க படுக்கல, ஹார்ட் பேஷன்லாம் வரல, நல்லா நடக்கிறாரு, ஓடுறாரு. அப்ப இதெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். நாங்க பேசுறது இது ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஒரு தலைவன் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மக்களை ஓடி போய் தம்பி இறங்குப்பா, தூக்குங்கப்பா, மேல வாங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது, பின்னாடி விடுங்க. இல்ல யாரோ உன்னை தடுத்து, இல்லங்க நீங்க போங்க, நீங்க இங்க இருந்தீங்கன்னா கூட்டம் வரும். எப்படா வரும்? இதுக்கு முன்னாடி போய் எத்தனை இடத்துல போய் நீ சந்திச்சிருக்கீல்ல, அங்கெல்லாம் கூட்டம் வந்துச்சா? தனியா போய் நீ போய் பார்த்தில்ல? ஏற்கனவே அனிதான ஒரு பொண்ணு மருத்துவ படிப்பு உள்ள பொண்ணை போய் நீ போய் பார்த்த, கூட்டம் வந்து கொண்டு பிடிச்சா? இல்ல இது வரைக்கும் ஷூட்டிங் எல்லாம் போறிய, அங்க பூரா கூட்டம் வந்து கொண்டு பிடிச்சா? ஏன் கூட்டம் வரல? நீ ரகசியமா வச்சிருக்க, வர்ற ஒரு வாகனத்துல போற, திடீர்னு போய் கலந்துக்கிற. அது மாதிரி வர வேண்டியானே. நீ என்னடா தொலைக்காட்சி வீட்டுல இருந்து புறப்படுறதுல இருந்து, பல்லு விளக்குறதுல இருந்து, குண்டி கழுவுறதுல இருந்து, வந்து ஏர்போர்ட்ல இறங்குறதுல இருந்து, ஊர்ல எதுக்கு ஊர்ல வர்ற? ஒரு கார்ல சருன்னு வந்து அங்கே வந்து மேடையில ஏற வேண்டியானுங்க. அப்ப திட்டமிடுறான், கூட்டம் வரணும், திரளணும், மக்கள் நம்மளை பார்த்து இது அப்படியே விஜய் 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 விஜய்னு பேச ரசிக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு அவனுடைய அந்த பாடி காட்டிருக்கான் பாருங்க, அதனால காணொலி நீங்க பாக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. அவன் சொல்றான், அவங்க மக்கள் அந்த ஒரு பேரிகார்டு மாதிரி வரிசையா வச்சு அங்கிட்டு நிக்கிறாங்க. இவர் டக்குனு கிட்ட போறாரு, அவர்கிட்ட போய் ஹை அப்படி இப்படின்னு கையெல்லாம் காட்டவும், அவர் கிட்ட வர்றாரு, சிரிக்கிறாரு, நம்மளோட பேசுறாருங்க, புகைப்படம் எடுப்போம், செல்ஃபி எடுப்போம்னு ஓடுறான். அந்த தடையெல்லாம் உடச்சிக்கிட்டு ஓடுறாங்க. வண்டியில ஏறிடுறாப்புல. ஏறிட்டு அந்த பாடிகாட்டில் ஒரு காலில் அவனை பாதுகாப்பு அவனை சொல்றான், அவங்கள உள்ள விட்டுறாத. இறங்குறாரு. இறங்கி போகும்போது அவன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு, பாத்தியா எங்கிட்ட இவனால அவங்க நாடு ஆள்றது. இப்படி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வெறுக்கிறோம். ஐயா இந்த இதுக்கு திமுக காரன் அதிமுக காரன் தேவையில்லையே, இது காங்கிரஸ்கார பரவாயில்ல இனத்தை ஒண்ணா, அது கூட வேற கதை. ஆனா இந்த கொடுமை பெருங்கொடுமையா இருக்கு. முதல்ல இந்த சனியை முதல்ல வரவிடாம பண்ணும். ஏன்னா மக்கள் அந்த ரசிகர் அவனுடைய ஒரு அரசியல் தரம் இல்ல. இந்த மக்கள் நான் வர்றேன் என்ன விஜய் 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 டிவி கொள்கைடா கொள்கைலாம், அது எங்க தலைவர் பார்த்து தலைவர் என்ன சொல், தலைவர் இது வரைக்கும் வந்து என்ன பேசியிருக்காரு? மதுரைக்கு வந்தா இந்த மதுரை மல்லிகைப்பூ சிறப்பு, பண்ருட்டிக்கு போனா பலாப்பழம் செருப்பு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமலா இருக்கு.
கோயில்பட்டிக்கு போனா பால்கோவா இருக்கும், திருநெல்வேலி போனா அல்வா போகணும். இதெல்லாம் பாட்டிலே பாடிட்டு போயிட்டாங்களாடா. இதை சொல்றதுக்கு நீ எதுக்கு? இந்த மண்ணுடைய சிறப்பு அதுதானா? நாமக்கல் ஒரு அதெல்லாம் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா. சொன்னது யாரு? சொன்னது யாரு? அவனு அந்த தற்கொலை பயலுக்கும் தெரியல. சொன்னவன மறுபடியும் எடுத்து இந்த சீட் எடுத்து பார்க்க ராமலிங்கம் இல்லை. இதை சொல்ல தெரியாமல நீ எல்லாம் எதுக்கு தமிழனை பத்தி பேச வர்ற? அப்ப இது ஒரு கேடு கட்ட பையங்க. ஒரு மண் அரிப்பு கடல்ல நான் சொல்றேன் பாருங்க, மண் அரிப்பு நாகப்பட்டினத்துல கூட்டத்தில் பேசுறேன், அதை பார்த்து படிக்கிறாப்ல. மண் அரிப்பை மீன் அரிப்புங்கிறான். மீன் அரிப்பு. இப்ப இப்படி உள்ள தலைவனை வச்சு நீங்க இந்த சமுதாயம் அடுத்த ஒரு இளைய தலைமுறை இந்த நாடு ஏற்கனவே சீரழிஞ்சது பத்தாதா? அப்ப இன்னொருத்தனை அனுமதிக்க முடியாது என்பதால் அவனை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி நிறைய இருக்கு. செய்திகள் அடுத்தடுத்து எல்லாரும் பேச வேண்டியிருக்கு. அதனால அருமை உறவு விளங்கியிருங்க. நீங்க சாப்பிட்ற உணவு பூரா நஞ்சு. நீங்க பிராய்லர் கோழி எடுத்துங்க. ஏற்கனவே கூட சொல்லுவாங்க, கோழி முட்டை இருக்கு, கோழி முட்டையை நம்ம அடவை வச்சோம்னா அடை வச்ச பிறகு அதுல இருந்து குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரிக்காத 1-2 முட்டை பூ முட்டை அதை தூக்கி போடுவோம். இப்ப நாமக்கல்ல இருந்து கோடிக்கணக்கான முட்டை வருது. டெய்லி நம்ம வீட்டுல ஆம்லெட் முட்டை பொரிக்கிறது எல்லாமே அந்த முட்டையை நீ அடவைங்க, குஞ்சு பொரிக்குமா? அது பூரா பூ முட்டை. அந்த பூமுட்டையை பூரா திங்கிற பூமுட்டை நீங்கள் நானும். அப்புறம் எப்படிங்க விளங்க? ஒண்ணும் இல்ல. நீ சாப்பிடுற அரிசி இருக்குல்ல, நீ சாப்பிடுற விதை எடுக்கிற இந்த திராட்சை இருக்குல்ல, நீ சாப்பிடுற கொய்யாப்பழம் இருக்குல்ல, கொய்யாப்பழம் கூட விட்டுருங்க, பாக்கி இந்த பழங்கள் தக்காளி எக்காளி நீ சாப்பிடுறது பூரா அந்த நெல். நீங்க இந்த வருஷம் விவசாயம் பண்றீங்கல்ல, அந்த நெல்லை வீட்டுல விதைய வச்சு அடுத்த வருஷம் நீங்க போடுதல முளைக்குதான்னு பார்ப்போம். முளைக்காது இல்ல. அப்ப முதல்ல நம்ம கோட்டை கட்டி தானே வச்சோம், பத்தாயிரத்துல வச்சோம்ல, வச்சிருந்தோம்ல, விளைவிச்சோம்ல. எல்லா ஒரு பரங்கிக்காய் விளைவிப்போம். அந்த பரங்கிக்காயில இருந்து 2 விதையை வச்சு சாணியில வச்சு உருட்டி போடுவோம். அடுத்த வாட்டி போடுவோம், முளைக்கும்ல. மிளகாய் போட முளைச்சோம்ல, தக்காளி போட்டா முளைச்சிச்சு இல்ல. இப்ப எதுவுமே முளைக்காதியா. எதுவுமே இல்லாத விதை இல்ல, சீட்லெஸ், போன்லெஸ், எலும்பு இல்லாம எதுவும் இல்லாம எல்லாத்தையும் சாப்பிட்டு பிறக்க புல்லு கூட இல்லடா. அவன் ஆண்மை இல்ல. இப்போ விஷத்தை திங்கிறேன்னு ஒருத்தன் கத்துற. இது பூரா ரசாயன உரம், இது பூரா வெளிநாடு பன்னாட்டு நிறுவனங்கள் நம்மளை சீரழிச்சிருக்கடா. மரபு இந்த மண்ணை மீட்கணும், பரவு விதைகளை இருக்கணும், இயற்கை வேளாண்மை செய்யணும். ஆறு, குளம், நீர், கம்மாய், மரம், செடி, கொடி, வண்டு, பூச்சி, புழு எல்லாம் வேணும். மண்புழு கூட இந்த மண்ணுக்கு இது பண்ணும். மதம் சாதி ஒரு மயிறு கொடுக்காதுன்னு சீமான் கிடந்து கத்துறானே. எதுக்கு? தொண்டை வலிக்க ரத்தம் சிந்தங்க கதறானே, கண்ணீர் வடிக்கிறானே. ஏன் காதல விட மாட்டேங்குது? உனக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு இந்த அரசியல விஜய் சொல்றான், இப்படி பேசுறான்னா அவனை ஆதரிச்சுட்டு போ. இல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அரசியல் கட்சி இப்படி பேசுதா, அதை பாரு. எதுவுமே இல்லாம எதுக்கு நீ அவனையே போய் ஆதரிச்சுட்டு இருக்கிற? எத்தனை காலத்துக்கு பண்ண போற? அப்ப மாற்றம், இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வரணும்னா நாம் தமிழர் கட்சியை விட்டா வேற வழியே இல்ல. ஒரு நாதி இல்ல. உன்னை அழித்தா எனக்கு வலிக்கும், உனக்கு ஒரு இதுனா எனக்கு துடிக்கும். ஆக இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த மொழியை, இந்த இனத்தை ஏன் பெரியார போய் சீமா இப்படிலாம் பேசலாமா? தமிழ சனிங்கிறான், காட்டு மிராண்டி பையங்கிறான், என்னென்ன கேவலமா பேசி. இதெல்லாம் தெரியலங்க எல்லாருக்குமே. நம்ம ஆளுகளுக்கு கடவுளை வழிபட்டவன் காட்டு மிராண்டி. என்ன காட்டு மிராண்டி கேட்டா சொல்ற, அது பண்படுத்தல் இருக்கு. ஏன் மற்ற மொழி எல்லாம் பண்படுத்துறது? ஓ மொழி, கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் இருக்கா? நிறைய இருக்கு, விடிய விடிய பேசலாம். அதனால அன்பு உறவுகளை, இந்த ஊர் மக்களே, தயவு செய்து இந்த மண்ணில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு எளிய பிள்ளைகளின் அரசியல் புரட்சி நடக்குது. வெறும் 30 கோடி 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த தேர்தலை சந்திச்ச இந்த திராவிட கட்சிகளுக்கு மத்தியில கடந்த தேர்தலில் வெறும் 10 லட்சம் ரூபாய் நோட்டு, அதாவது நோட்டீஸ், அந்த துண்டறிக்கை நாங்க வண்டி வாகனத்துல எரிபொருள் போட்டது, பிரச்சாரத்துக்கு நாங்க ஒவ்வொரு இடத்துக்கு போனது, பூத்துக்கு அங்க உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு சோறு வாங்கி கொடுத்தது, நாங்க வாக்கு எண்ணிட்டு வர்ற வரைக்கும் மொத்த செலவு 10 லட்சம் ரூபாய். அந்த 10 லட்சம் ரூபாய் இங்க இருக்கிற பண்குட்டி பட்ட பாலா ஒரு 1000 ரூபாய், அண்ணே பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய அருணாச்சலனே ஒரு 5000 ரூபாய், இங்க இருக்கக்கூடிய என் தம்பி சகாய ஒரு 10,000 ரூபாய், நான் ஒரு 2000 ரூபாய், இப்படி ஒவ்வொருத்தரும் கொடுத்த 10 லட்சம். இது மட்டும் இல்ல, வெளிநாடுகளில் அயல் தேசங்களில் வேலை பார்க்கிற நம் இன சொந்தங்கள் 1000, 2000, 5000, 10,000 கொடுத்து இந்த மண்ணை, இந்த மக்களை காக்கணும். நீங்கள் களத்தில் இருக்கிறீர்கள், இதோ பெற்றுக்கொண்டு தேர்தலை சந்தியுங்கள், எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுங்கள், நல்ல செய்தியை சொல்லுங்கள் என்று கொடுத்தார்கள். அந்த வெறும் நோட்டீஸை பெற்றுக்கொண்டு ஒத்த ரூபாய் காசு கொடுக்காம, சாதியை சொல்லாம, மதத்தை சொல்லாம, உங்களை போதை ஏற்றாமல் இந்த கொடுமைக்கெல்லாம் நீதி நாம் தமிழர் கட்சி என்று நாங்கள் சொன்னோம். 30-40 கோடி ரூபாய் செலவு பண்ண அதிமுக 80,000 70,000 ஓட்டு வாங்கினா, திமுக 70,000 கூட்டணி 70,000 ஓட்டு வாங்கிச்சு. நாம் தமிழர் கட்சி 30,000 மேல வாக்கை வெறும் ஒத்த நோட்டீஸை கொடுத்துட்டு வாங்கணும்.
மக்கள் எங்க பக்கம் திரும்பிட்டான். நான் அடிச்சு சொல்றேன், இந்த 2026 எங்களது வேட்பாளர் இந்துஜா ரமேஷ் அவர்களை நாம் விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து சிவகங்கை சீமையில் இருந்து நமது தமிழ்நாடு கோட்டைக்கு வரப்போவது உண்மை சத்தியம். மக்கள் உண்மையின் பக்கம் நேர்மையின் பக்கம் இருப்பார்கள். வெற்றி உறுதி. நாம் தமிழர். அடுத்ததாக எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு. வரலாற்று சிறப்புமிக்க வெள்ளலூர் நாட்டில் நடைபெறுகின்ற நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை மிகவும் சீரும் சிறப்பமாக ஏற்பாடு செய்த அன்பு தம்பி வேங்கைப்புலி விஜயகாந்த் அவர்களே, அன்பு அண்ணன் பூமிநாதன், அன்பு அண்ணன் அருணாச்சலம், தம்பி அழகிச்சிப்பட்டி சதீஷ் பாபு, அழகர்சாமி, முத்துக்குமார், மந்தகாலை உள்ளிட்டோர் இந்த பகுதியில் களமாடும் நாம் தமிழர் கட்சியின் உறவுகளே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மாநில ஒருங்கிணைப்பாளர் திருப்பத்தூர் வைரகுமார், மண்டல செயலாளர் பார்த்தசாரதி, அன்பு தம்பி பாபு உள்ளிட்டோர்களே, சிவகங்கை மாவட்ட தொழிற்சங்க பிரிவு செயலாளர் அன்பு அண்ணன் தர்மர் கோட்டையன், மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அன்பு தம்பி இளையராஜா, மாநில இளைஞர் பாசறை செயலாளர் அன்பு தம்பி ராஜகுமார், மாவட்ட பொறுப்பாளர்கள் அன்பு தம்பி விமல் மற்றும் இந்த பகுதியிலே களமாடுகின்ற உறவுகளே, மாநில வீரத்தமிழர் மணியின் ஒருங்கிணைப்பாளர் பொட்டவயல் கார்த்தி அவர்களே, மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் தம்பி முத்துப்பட்டி கார்த்திகுமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த கூட்டத்திற்கு அனுமதி இருந்த காவல்துறையினருக்கும் எங்கள் பேச்சை, எங்கள் மூச்சை, எங்கள் நடவடிக்கைகளை நித்தம் குறிப்பிடெடுத்து ஆளுகின்ற அதிகார வர்க்கத்திற்கு அனுப்புகின்ற உளவுத்துறை அதிகாரிகள் உள்ள அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். எனக்கு பின்னால் ஒரு நீண்ட உரையாற்ற இங்கே வந்திருக்கின்ற என் ஆரோக்கிய சகோதரர், இயற்கை விவசாயி திருப்பத்தூர் சிவராமன் அவர்களுக்கும் என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கின்ற அன்னை தமிழகத்தை மீட்டெடுப்பதற்கு கடந்த 16 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே நாம் தமிழர் கட்சி களமாடி வருகிறது. எங்கெல்லாம் தமிழர்களுக்கு இன்னல் நிகழ்கிறதோ, எங்கெல்லாம் தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றதோ, அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியும் மன்னன் செந்தமன் சீமானும் களத்திலே நிற்போம். 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கின்றது. இந்த மண்ணிலே தேசிய கட்சிகளான காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் இந்த இருபெரும் திராவிட கட்சிகளின் தோல் மீது ஏறி வந்து உங்களிடம் வாக்கை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றன. ஆனால் இந்த மண்ணையும் மக்களையும் மீட்டெடுப்பதற்கு ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என் தம்பி அழகச்சிப்பட்டி சதீஷ் பேசிய போது சொன்னான் வழக்கு அப்படின்று. வழக்கு இல்லை என்றால் கிழக்கு விடியாது என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் தத்துவம், கோட்பாடு. நாங்கள் இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் வழக்குகளை வாங்கி சிறை சென்றவர்கள் தான். அதை பற்றி நாங்கள் ஒருபோதும் கவலைப்பட மாட்டோம். எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள் சுடுகாட்டுக்கோட்டை வரைக்கும் ஊழல், கக்கூசில் ஊழல். ஆம், அவர்கள் ஆட்சிதானே நடக்கின்றது. கருவறையில் இருந்து கல்லறை வரை ஊழல் செய்த கருணாநிதியின் மகன் இன்றைக்கு கழிவறையில் இருந்து சுடுகாடு வரை ஊழல் செய்கிறார். அது அவருடைய பிறவி குணம். இந்த மண்ணையும் மக்களையும் எப்படியாவது வசதியாக ஆள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இலவச திட்டங்கள், மகளிர் சுய உதவி திட்டம், இலவச பேருந்துகள். நாங்கள் இங்கே கேட்கின்றோம், இந்த இலவச பேருந்தில் தம்பி குறிப்பிட்டதை போல கொடையை பிடித்துக் தான் போக வேண்டிய இருக்கின்றது. படிக்கட்டு இல்லை, பாதியில் அந்த கீழே விழுகின்றது. இப்பொழுது பலபலவென்று புதிதாக பேருந்துகளை விட்டிருக்கிறீர்களே, அந்த பேருந்தில் எங்கள் மகளிருக்கு இலவசமாக பயணம் செய்ய அனுமதி கொடுப்பீர்களா என்ற கேள்விக்கு யாரிடமாவது பதில் இருக்கின்றதா? ஒரு இத்து போன டகர டப்பால என் மக்களை ஏத்திட்டு போற, அது எங்க போய் நிற்கும்?
இந்த அது என்ன மலை, திருப்பத்தூர் தொகுதியில பிரான்மலையில ஒரு பேருந்து ஓட்டுநர் வந்துட்டு முன்னாடி இருப்பாரு, கண்டக்டர் பயணிகள்லாம் பின்னாடி தள்ளிட்டே போகணும். இதுக்கு எதுக்கு இலவச பேருந்து? இது யாரை ஏமாற்றுவதற்காக? என் மக்களை ஏமாற்றி இப்படியே தொடர்ந்து. காரணம், இந்த மண்ணிலே என் மக்கள் சாதியாகவும் மதமாகவும் பிரிக்கப்பட்டு இந்த திராவிட கைகோளிகளால் கடந்த 70 ஆண்டுகளாக இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றோம். ஒரு அதிகாரி சொல்றாரு நேற்று, நாம் தமிழர் கட்சி வந்தாவே பிரச்சனை ஆகும். நான் பதில் சொன்னேன், எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி வரும். இதுதான் வித்தியாசம். என்னன்னா, பிரச்சனை பண்ற இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி அல்ல, எங்கெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றதோ அந்த இடத்தையெல்லாம் நாம் தமிழர் கட்சியின் குரல் ஓங்கி ஒலிக்கும். கடந்த காலத்திலே அதை நாங்கள் நிரூபித்திருக்கின்றது. மண்ணிலே ஆட்சி அதிகாரம் இல்லை எங்களிடம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, ஒரு வார்டு மெம்பரோடு இல்லை என்று எங்களை ஏளனம் பேசுகின்ற கேடுகட்ட திராவிட கட்சிகளுக்கு நாங்கள் கூறுகின்றோம், சன் பார்மா நிறுவனம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை, அந்த சரணாலயத்தை சீர்குலைத்து அந்த நிறுவனம் தன்னுடைய ஆலையை விரிவாக்கம் செய்ய முயற்சி செய்த போது நீதிமன்றத்திற்கு சென்று தடை வாங்கியது நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை. சேலம் 8 வழிச்சாலைக்காக போராடி சிறை சென்றவர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். அந்த திட்டத்தை நீங்கள் இதுவரைக்கும் நிறைவேற்ற விடமாட்டோம். டங்ஸ்டன் தொழிற்சாலை, இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் தோண்டுவதற்கு மேலூருக்கு அரிட்டாபட்டியிலே இந்த அரசு அனுமதி கொடுத்தது. அதை தடுத்து நிறுத்தியது நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமானும். எத்தனை போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் நடத்தி காட்டியிருக்கிறது என்றால், எங்களிடம் ஆட்சி அதிகாரம் மட்டும் இருந்தால் இந்த மண்ணிலே எப்படி ஒரு மாற்றத்தை நாங்கள் உருவாக்குவோம்? நாங்கள் என்ன திராவிட திருவாளர்களா? தெரியாமல் நாங்கள் மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு விட்டோம் என்று பேசினாரே அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்தவர், இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது அந்த அறிவாலயத்தை கோபாலாபுரம் இல்லத்தையும் தெரியாம கையெழுத்து போட்டு எங்க மக்கள்கிட்ட கொடுத்தங்களை பார்ப்போம். ஒரு அயோக்கியத்தனமான வேலை பாருங்க. கோபாலாபுரம் இல்லத்தில் கருணாநிதி வீடு கோபாலாபுரத்திலே என் மறைவுக்கு பின்னால் அது வந்துட்டு மருத்துவமனையாக மாற்றப்படும் என்று உயில் எழுதி வைத்திருக்கேன் என்று பேசினாரே, இதுவரைக்கும் ஆயிருக்கா? ஏதாவது அதற்கான செய்திகள் வந்திருக்கா? எல்லாம் ஊழல். எதுல ஊழல்ல? சுடுகாட்டுக்கோட்டை ஊழல். சுடுகாட்டுக்கோட்டை ஊழலை யார் செய்தார்? அன்றைக்கு அதிமுகவின் அமைச்சராக இருந்த சேலத்தை சார்ந்த ரகுபதி செய்தார். இன்னைக்கு அந்த ரகுபதி எங்கே இருக்கார்? திமுகவில் இருக்கார், நாடாளுமன்ற உறுப்பினராக. அன்றைக்கு அதிமுகவில் சுடுகாட்டுக்கோட்டையில் ஊழல் செய்த ரகுபதி, செல்வ கணபதி, மன்னிக்கும் செல்வ கணபதி இன்றைக்கு திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர். அன்றைக்கு ஊழல் குற்றச்சாட்டுக்காக வழக்கு தொடுக்கப்பட்ட ரகுபதி இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர். புதுக்கோட்டையை சார்ந்த ரகுபதி சட்டத்துறை அமைச்சர். இதே கரூரில் செந்தில் பாலாஜி ஊழல் செய்து விட்டார், நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறை கொட்டடையை அடைப்போம் என்று வீரவசனம் பேசிய ஸ்டாலின் கரூரில் மட்டுமல்ல அன்பு உறவுகளே, சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். சட்டமன்ற குறிப்பேட்டில் அது ஏறி இருக்கின்றது. நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறை கொட்டையில் அடைப்போம் என்று பேசிய ஸ்டாலின் இன்றைக்கு அதே செந்தில் பாலாஜியை ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சராக அமர்த்தி அழகு பார்த்து இன்றைக்கு கோடி கோடியாக கொள்ளையடித்து கோபாலபுரத்திற்கு கப்பம் கட்டிய அந்த செந்தில் பாலாஜி தான் இன்றைக்கு உத்தமராக மாறிவிட்டார் என்றால் இது யாருக்கான ஆட்சி? இது எப்பேற்பட்ட ஆட்சி? இதுதான் திராவிட மாடலின் லட்சணமா? எது திராவிட மாடல்? யாருக்கு தேவை திராவிட மாடல்? யாருக்கு தேவை இந்த திராவிட கட்சிகள்? யார் திராவிடர்கள்? ஒரு டெபினேஷன், ஒரு விளக்கம் கொடுப்பதற்கு ஒரு தகுதி இருக்கின்றதா? ஐயா ஸ்டாலினிடம் கேட்கிறார்கள், திராவிடம் என்றால் என்ன? ஒரு திருமண விழாவிலே இன்னைக்கு காலையோட அண்ணன் பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த இதை பத்தி எந்த திராவிடம் என்றால் இந்த திருமணம் தான் திராவிடம். அதுக்கு முன்னாடி திராவிடம் என்றால் ஒரு மொழி குடும்பம், அதற்கு முன்னாடி திராவிடம் என்றால் ஒரு இன குடும்பம். இப்படி எத்தனையோ விளக்கம். திராவிடம் யாரு சொல்லு பார்க்கலாம். இந்த மண்ணிலே தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக ஆள்வதற்கும் வாழ்வதற்கும் உருவாக்கப்பட்டதுதான் திராவிடம். கால்டுவன் என்ற ஒரு பிரிட்டிஷ்கார தெரியாதனமா எழுதி விட்டான் திராவிடம். அதை இன்னைக்கு வரையும் பிடிச்சிருக்கான். உன் ஈர வெங்காயத்தை உன் பருப்பை கொண்டு ஆந்திராவில போய் வித்து பாரு. நீ ஆந்திராவில் தைரியமான ஆள் இருந்தா திராவிடம் சொல்லி பேசி பாரு. கர்நாடகாவில் பேசி பாரு, கேரளால பேசி பாரு. ஏன் உன் பருப்பு அங்க வேகாது? அங்கே மானமுள்ள மலையாளி இருக்கின்றான். மானமுள்ள மலையாளி அந்த மண்ணை ஆளுகின்றான். அங்கே கண்ணனாக வாழ்கின்றான்.
அங்கே கன்னடன் அவன் சொல்றான் நான் இந்து இல்லைன்றான். அவன் நான் இந்துவே இல்லைன்றான். நீ போய் அவன் திராவிடன் சொன்ன செருப்பு கட்டி அடிப்பான். ஆந்திராவில் போய் யாரு பேச நீ திராவிடன் பேச முடியாது. கும்முடி போன்றி தாண்டி உன் திராவிட பருப்பு வேகாது. காரணம் தமிழர்கள் எழுச்சாவாயர்கள். மதத்தாலும் சாதியாலும் பிரிவு கட்டு கிடக்கின்ற தமிழர்களை ஆள்வதற்கு வசதியாக வாய்ப்பாக எடுத்துக்கொண்டதான் இந்த திராவிட பருப்பு. உங்க பருப்பை கொண்டு இங்க விற்க முடியாது. நீங்க வித்துக்கிட்டு இருக்கீங்க. இனி ஒருபோதும் அது நடக்காது. அது 2009 சீமான் வருகைக்கு முன்னால் தமிழக அரசியல் வேறு, சீமான் வருகைக்கு பின்னால் தமிழக அரசியல் வேறு என்ற ஒரு கட்டாயத்தை இந்த மண்ணிலே நாங்க உருவாக்கி விட்டோம். எல்லா பிரச்சனைக்கு காரணம் யாரு? நீங்க ஓட்டு போறீங்களே, ஒரே ஒரு கேள்விதான் உங்கள்கிட்ட, காங்கிரஸுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? கடந்த பாராளுமன்ற தேர்தலில் செட்டிநாட்டு சிற்றரசர் சிதம்பரத்தின் சீமந்த புத்திரன் கார்த்திக் சிதம்பரத்துக்கு வாக்கு போட்டீங்க. சிவகங்கை, அதாவது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில உட்பட்ட சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில 66,000 வாக்குகளை நீங்க போட்டிருக்கீங்க. அதிமுகவுக்கு 36,000 வாக்குகள் போட்டிருக்கீங்க. பாரதிய ஜனதாவுக்கு 39,000 வாக்குகள் போட்டிருக்கீங்க. இந்த கட்சியெல்லாம் பல கட்சி கூட்டங்களோடு பன்றி மாதிரி வந்ததுங்க. பணத்தை கொடுத்து, கோட்டு கொடுத்து, கோழி பிரியாணி கொடுத்து, காசை கொடுத்து உங்கள்கிட்ட வாக்கு வாங்கின கட்சிகள். அண்ணன் சொன்னது மாதிரி இந்த மண்ணிலே ஒரு பைசா கொடுக்கல, கோழி பிரியாணி கொடுக்கல, கோட்டு கொடுக்கல, மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்கல. உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணின் மக்களின் நலனுக்காக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான், எங்கள் தலைவர் மேதகு பிரபாகரன் வழியில ஒரு அரசியலை கட்டமைத்து படித்த பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள், எளிய பிள்ளைகள், பஞ்ச பராரிகள், உங்கள் வயிற்று பிள்ளைகள் இந்த மண்ணிலே ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இந்த மண்ணையும் மக்களையும் இந்த திராவிட திருட்டு கும்பலிடம் மீட்டுவிட வேண்டும் என்பதற்காக இந்த களத்தில் நின்ற எங்கள் வேட்பாளருக்கு தமிழர்கள் 30,529 வாக்குகளை செலுத்தி தமிழர்கள் இந்த மண்ணிலே மறையவில்லை. நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சேரப்பாட்டனின் பேரன்களும் சோழப்பாட்டனின் பேத்திகளும் பாண்டியர்கள் வாரிசுகளும் இந்த மண்ணிலே நாங்கள் இன்னும் இருக்கிறோம். மானத்தோடு இந்த மண்ணிலே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினோம் என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். வருகின்ற தேர்தலிலே இந்த மண்ணிலே ஒரு மகத்தான மாற்றம் ஏற்படும். புதிதாக அரிதாரம் பூசி இந்த மண்ணிலே வருகின்றவர்களெல்லாம் எதற்காக வருகிறேன் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் கரூரிலே தொழில் 15 ஆண்டுகளாக தொழில் செய்தவன் எனக்கு நன்றாக தெரியும். அந்த கூட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது, அந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்பது அங்கே இருந்து பார்த்த என் உறவுகள் எனக்கு பதிவு பண்ணியிருக்கின்றார்கள். அது ஒரு திட்டமிட்ட கொலை. அந்த கொலைக்கு காரணமானவர்களை என் மக்கள் கண்டிப்பாக தண்டிப்பார்கள். அதற்கான காலம் கண்டிப்பாக உருவாகும். நீங்கள் திமுக மீது பழி போடுங்கள், அதிமுக மீது பழி போடுங்கள், இல்லை எந்த கட்சி மீதாலும் பழி போடுங்கள். ஆனால் அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது, தார்மீக பொறுப்பேற்க வேண்டியது விஜய் அவர்கள் தான் என்பதை மானத்தமிழர்கள் மறந்துவிடக் கூடாது. நம் வீட்டில் இலவு விழுந்தது கூட வராதவனுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் இந்த மண்ணை ஆள வைக்க போகிறீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய தகப்பனையும் தன் அம்பாவை கூட தன் வீட்டில் வைத்து பராமரிக்க முடியாத ஒரு கேடுகட்ட திரைத்துறையில் இருந்து வந்த விஜய்க்கு வாக்கு செலுத்த போகிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். விஜயை ஏன் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது என்றால் இது சமுதாய சீரழிவை ஏற்படுத்தும். ஒரு கொள்கையற்ற கோட்பாடற்ற இந்த கூட்டம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இந்த மண் சுடுகாடாக மாறிவிடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சற்றேறக்குரிய திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் குறைந்ததல்ல இந்த தாவேகா என்பதை, இந்த தற்கூரி வெட்டிக்கழகம் என்பதை நீங்கள் மனதிலே நிறுத்தி வருகின்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்த வேண்டும். பேசிக் கொண்டிருக்கின்ற ரமேஷ் இந்த மண்ணின் மைந்தன். என்னுடைய அம்மாச்சி பிறந்தது இதே இருக்கின்ற இந்த பக்கத்தில் இருக்கின்ற என்ன ஊரு இல்ல அது வெள்ளனூர் நாடு சேர்ந்ததான் கிராமம். அந்த கிராமத்துல எங்க அம்மாச்சி பிறந்தாங்க. எங்க மாமா எஸ் சந்திரோட இங்க வந்துட்டு கோயில் கட்டியிருக்காரு. அது என்ன குறிச்சிப்பட்டி என்ற கிராமம் தான் எங்கள் அம்மாச்சி பிறந்த ஒரு மண்ணு. இந்த மண்ணின் மைந்தன் தான் நான். என்னுடைய மனைவி தான் இந்த பகுதியின் வேட்பாளர். மண்ணின் மகனுக்கு உங்கள் வாக்கா? இந்த மண்ணை காக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கா? இந்த மண்ணை கடத்தி இந்த மண்ணையும் மக்களை சுரண்டி பிழைக்கின்ற இந்த கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும்
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்த தற்குறி வெற்றி கழகத்துக்கும் உங்கள் வாக்கா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு உறவுகளே, இந்த மண்ணிலே ஒரு மகத்தான மாற்றத்தை உருவாக்கி இந்த மண்ணையும் மக்களையும் இந்த திருட்டு திராவிட கூட்டிலிருந்து மீட்டெடுத்து ஒரு மகத்தான ஒரு ஆட்சி அதிகாரத்தை இந்த மண்ணிலே அமைப்பேனும். நீண்ட காலமாக இந்த மண்ணிலே தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்தை இழந்துவிட்டு வந்தவன் போனவர்களுக்கெல்லாம் வாக்கு செலுத்தி ஆள வைத்திருக்கின்ற இந்த சமூகத்திற்கு பிடித்த இந்த கேடுகட்ட திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளை இந்த மண்ணிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிய வேண்டும் என்பதை நீங்கள் மனதிலே நிறுத்தி வருகின்ற காலம் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியை அதிகாரத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் சிவகங்கை கோட்டையை எப்படி என் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் இழந்த நிலத்தை மீட்டெடுத்தாரோ அப்படி இந்த இழந்த நிலத்தையும் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு சிவகங்கை கோட்டையிலிருந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் நமது சட்டமன்ற உறுப்பினர் உங்களின் குரலாக அல்ல, உங்களுக்காக அல்ல, உங்களின் குரலாகவே அந்த சட்டமன்றத்தில் ஒலிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். உழவர்களின் சின்னம் விவசாயி சின்னம், ஏழைகளின் சின்னம் என்று வருகிறார்கள். 70 ஆண்டுகளாக உதயசூரியன் ஏழைகளின் சின்னமாகத்தான் இருக்கின்றது, ரெட்டலை ஏழைகளின் சின்னமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த சின்னத்தை சொல்லி வாக்கு கேட்டவர்கள் இன்றைக்கு ஆசியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாகவும் இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாகவும் இருக்கின்றார்கள். வாக்கு செலுத்திய ஏழைகளின் சின்னமான உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு செலுத்தியவர்களும் ரெட்டலை சின்னத்திற்கு வாக்கு செலுத்தியவர்களும் நாம் ஏழைகளாகத்தான் இருக்கின்றோம். நாம் ஏழைகளாக வாழ வேண்டுமா? இல்லை, மற்ற இனத்தை போல் இந்த மண்ணிலே மகத்தான ஒரு மாற்றத்தை உருவாக்கி கௌரவத்தோடும் சுதந்திரத்தோடும் வருங்கால சந்ததிகள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து வாக்களித்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். மாற்றம் ஒன்றே மாறாதது. எப்படி கிரேக்கத்திலே பிறந்த மாவீரன் அலெக்சாண்டர் பிறந்தபோது கிரேக்கம் பெருமைப்பட்டதோ, நெப்போலியன் பிறந்தபோது பிரெஞ்சு தேசம் பெருமைப்பட்டதோ, கொசிமின் பிறந்தபோது வியட்நாம் பெருமைப்பட்டதோ, மாவோ பிறந்தபோது செஞ்சீனம் பெருமைப்பட்டதோ, எம் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் பிறந்தபோது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனமும் பெருமைப்பட்டது. தலைவர் வழியில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த மண்ணிலே ஒரு மகத்தான மாற்றத்தை உருவாக்க களத்திலே நிற்கிறார். ஆட்சி அதிகாரத்தை ஒரு முறையேனும் எங்களிடம் கொடுத்து பாருங்கள். இந்த மண்ணிலே இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் துடைத்தெறிவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நமது சின்னம் விவசாயி. அடுத்ததாக சிறப்புரையாற்ற இயற்கை விவசாயி அன்பு சகோதரர் திருப்பத்தூர் சிவராமன் அவர்களை அழைக்கின்றேன். பலமுறை மலம்பட்டி மண்ணிலே கூட்டத்தை முன்னெடுத்து தாமதமானாலும் இந்த முறை இந்த மண்ணிலே சிறப்பாக இந்த கூட்டம் நடைபெற காரணமாக இருந்த இந்த பகுதியிலே களமாடி கொண்டிருக்கிற என் உயிரினும் மேலான நாம் தமிழர் கட்சி உறவுகள் அத்தனை பேரையும் வணங்கி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற மூத்த நிர்வாகிகளையும் மூத்த பொறுப்பாளர்களையும் வணங்கி சிவகங்கை மண்ணுக்கு சீமானால் கொடுக்கப்பட்ட எனது அக்கா இந்துஜா அவர்களை, ரமேஷ் அவர்களை வணங்கி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து பொறுமையாக அமர்ந்து நிகழ்வை கவனித்துக் கொண்டிருக்கும் என் தாய் குலங்களுக்கும் மற்றும் ஆங்காங்கே அமர்ந்திருந்து இந்த கூட்டத்தில் என்ன பேசுகிறார்கள் என்று விழிப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிற மலம்பட்டி வாழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் எங்களுக்கு சிறப்பாக காரணங்கள் பல சொன்னாலும் இறுதியாக அனுமதி வழங்கி நல்ல முறையிலே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்க காரணமாகவும் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிற உயர்திரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களது வார்த்தைகளிலே வருகிற சொற்களை தபால்காரர் போல் இருந்து தலைமை கழகத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் நீர்ப்படை, நிலப்படை, நீல் விசும்பு படை என்று முப்படை கண்டான், எம் நிலத்தை எம்மிடம் ஒப்படை என்றான். சேர சோழ பாண்டியருக்கு பிற்பாடு படை திரட்டிய பச்சை தமிழன் இவனாவான், முப்படை கண்டதனால் முக்கன் சிவனாவான். இருந்தால் எமக்கு தலைவன், இல்லையேல் எமக்கு இறைவன். மேலகு வேலுப்பிள்ளை பிரபாகரனை வணங்கி
தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றொரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். உளவாண்மைக்கும் மனித வாழ்வியலுக்கும் பன்னெடுங்காலம் 2040 வருடங்களுக்கு முன்பே நன்னெறி நூலான திருக்குறளை தந்த எம் பாட்டன் வள்ளுவனை வணங்கி விதைத்துக் கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் மண்ணுக்கு உரம், இனி விதைகளே பேர் ஆயுதம் என்று சொன்ன எம் பெரும்பாட்டன் எங்கள் பெரியார் நம்மாழ்வாரை வணங்கி மலம்பட்டி சொந்தங்களோடு நெஞ்சுக்கு நிரக்கமாகவும் மனதுக்கு உருக்கமாகவும் உரையாட வந்திருக்கும் இயற்கை விவசாயி சிவராமனுடைய புரட்சி வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி? இத்தனை கட்சிகள் இருக்கும் பொழுது கங்கை, கடாரம், காலகம், வீரம், கண்ட, கம்போடியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்வான், மியான்மர், லட்சத்தீவு, மாலத்தீவு, இத்தனை இடங்களிலே பறந்த புலிக்கொடி, கரிகால பெருவளத்தான் சோழன் கண்டகுடி, சிங்களத்திலே கொக்கரிச்சான் விழுந்த கொடி என்று சொன்ன காலகட்டத்திலே இந்த புலிக்கொடியை ஏந்தி வந்த எங்கள் அண்ணன் வருங்கால முதல்வன் மன்னாதி மன்னன் சீமானை வணங்கி எதற்காகங்க? எண்ணற்ற கட்சி இருக்கும் பொழுது ஏங்க இனிமே ஒரு புதிய கட்சி அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் இங்க இருக்கிற கட்சி எல்லாம் குச்சியில பறக்கிற கொடி மாதிரி இருந்துச்சு. ஆனா இங்க இருந்த அந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுக்கோட இந்த தமிழ் மண்ணுக்கான கட்சியா இருந்தது. தேசிய பாதுகாப்பு சட்டத்துல நான் ஈழப்போர் 2009 நடந்து கொண்டிருக்கும் போது சிங்கப்பூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எண்ணற்ற மக்கள் ரத்தம் சதையுமாக கொத்து கொத்தாக கொண்டு குவிக்கிறார்கள். காணொளிகள் வருகிறது, தொலைக்காட்சி பெட்டிகளிலே செய்தியாக வருகிறது. பிஞ்சு குழந்தையை கத்தியாலே குத்தி வெளியே தள்ளுகிறான். வரிசையாக சரணடைந்த என் அக்கா தங்கைகளின் மார்பை திருகி இது வெடிக்குமா என்று கேட்கிறான். ரத்தமும் சதையாக பிச்சு பிச்சு கிடக்கிறார்கள். பள்ளி குழந்தைகள் பதுங்கு குழியிலே அமர்ந்திருக்கும் பொழுது தலையிலே குண்டை போட்டு செதற விட்டான். பக்கத்து தேசத்திலே கொத்து கொத்தாக 1,70,000 பேருக்கு மேலே கொன்று குவிக்கிறான். உலகத்திலே பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிற நச்சு வெடிகுண்டுகளை எல்லாம் சிங்கள அரசு, பயங்கரவாத அரசு இன அழிப்பு செய்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட காலத்திலே இங்கே பல கட்சிகள் இருந்தது. குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகள் அன்று இருந்த தலைவர்கள் போராடினார்கள். ஆனால் கருடாகம் கருடாரி உளவுத்துறையை வைத்த அத்தனை பேரையும் நசுக்கியது. செந்தமரன் சீமானை சிறைச்சாலையிலே அடைத்தது. அந்த சிறைச்சாலை தான் என் அண்ணனை செதுக்கியது. தமிழகத்தின் போராளியாக திருப்பி எங்களுக்கு கொடுத்தது. அவர் எழுதிய புத்தகம் தான் 2010 திருப்பி அடிப்பேன் என்ற புத்தகம். அந்த கட்டுரை விகடனிலே வந்தது. அந்த கட்டுரையை தொடர்ச்சியாக படித்தேன். தமிழகத்துக்கு ஒரு தலைவன் வந்துவிட்டான், இவன் பின்னால் நிற்பதுதான் நமது கடமை என்று சிங்கப்பூர் வேலையை துறந்து இந்த மண்ணிலே வந்தேன். செந்தமரன் சீமான் கேட்டார், இவ்வளவு சம்பாதிக்கிற நீ அங்கிருந்து கட்சியை வலுப்படுத்தலாமே என்று. நான் சொன்னேன், அண்ணா அங்கிருந்து நான் கட்சியை வலுப்படுத்தலாம், ஆனால் என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் விட்டு சென்ற விதைகளை பேராயுதம், அந்த விதைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் நான் இங்கே வந்து விவசாயம் செய்ய வேண்டும், இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்று. பாராளம்பி நீ செய்யடா விவசாயம் என்றார். வந்தேன், செய்தேன். யாரும் செய்ய முடியாததை செய்து காட்டினேன். நீங்கள் எல்லாம் யூரியா, டிஏபி, காம்ப்ளெக்ஸ், பொட்டபாசு, மாலத்தியான், ரோக்கர், எக்காலக்ஸ் எத்தனையோ மருந்தை அடித்தும் உரத்தை போட்டும் உங்களால் எட்ட முடியாதவை எந்த உரமும் போடாமல், எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் அடிக்காமல் 2019 ஒரு ஏக்கருக்கு 3 டன் 178 கிலோ விளைய வைத்து தமிழகத்திலே டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நெல் பாதுகாவலர் விருது வாங்கினேன். இந்த
ஆண்டு என்ன சாதனை தெரியுமா? என் அண்ணன் பல முறை சொன்னார், எனக்கு ஒரு லட்சியம் உண்டு, ஒரு விதை பயன்படுத்த வேண்டும், அந்த ஒரு விதையிலே 100 கருதுக்கு மேலே விளைய வைக்க வேண்டும் என்று. ஏன்னா என் பாட்டன் சங்க இலக்கியத்திலே சொல்லிவிட்டு போய்விட்டான், கட்டு கலங்காடும் கதிர் உலக்கு நல்காடும், மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று, யாரை கட்டி போரடித்த வம்சம் என்று சங்க இலக்கியத்திலே கூறிவிட்டான். அதை எட்டுவதுதான் இந்த இயற்கை விவசாயி சிவராமனுடைய வாழ்க்கை லட்சியம். இந்த ஆண்டு நாம் செய்திருக்கிற சாதனை, நாம் தமிழர் கட்சி உழவர் பாசறை எடுத்திருக்கிற முன்னெடுப்பு, ஒரு நெல்லை போட்டு 36 கருது விளைய வைத்து, ஒரு கருதுக்கு 356 நெல்மணியை எடுத்து, ஒரு தூரிலே 11,766 நெல்லை எடுத்து காமித்திருக்கிறோம். என்னடா இல்லை இந்த நாட்டிலே, ஏன் ஏந்த வேண்டும் அயல் நாட்டிலே என்று சொன்னான் கவிஞன். என்ன இல்ல இந்த மண்ணுல, என்ன இல்ல, குறிப்பா இந்த மலம்பட்டி மண்ணுல 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாலை ஒரு வழிச்சாலையா இருக்கும் பொழுது பயணிச்சா செங்கரும்பும் மஞ்சளும் வாழையும் கத்தரியும் வெண்டியும் பூத்து குலுங்கியதடா. காய்கள் ஒடித்து ஒடித்து சிவகங்கைக்கும் மேலூருக்கும் மதுரைக்கும் போய்த்தானடா வளர்ந்தோம். அப்படி விவசாயம் பட்ட இந்த மண்ணில இப்ப இந்த 4 வழி சாலை வந்துருச்சா, பூரா முக்காமல கல்ல பூரா அங்கங்க ஊனி பிளாட். நீ பிளாட் போட்டு காசை வாங்கி பேங்குல போட்டு வட்டிய தரும், ஆனா ரொட்டிய தராது. அது விவசாயம் பண்ணாதான் வரும். நீ பிளாட் போட்டு பொண்டாட்டிக்கு 600 பவன் இல்ல 1 கிலோ தங்கம் போட்டாலும் இன்னைக்கு நீ தப்ப முடியாது. எந்த ஆஸ்பத்திரிக்கு அப்போலோவுக்கோ மீனாட்சி மிஷனுக்கோ எதுக்கு கொண்டு போனாலும் சேர்த்த உடனேயே பிள்ளைல 3 லட்சம், அப்புறம் நீ வாங்கி வச்சிருக்கிற பிளாட்டு அடமானம் போட்டு வச்சிருக்க நகை பேங்குக்கு போகணும். ஏன்னா உணவு நஞ்சா போச்சு, சாப்பிடுற எல்லாமே நஞ்சுங்க. இதை யாருங்க கட்டுப்படுத்துறது? ஒரு அரசாங்கம் கட்டுப்படுத்த வேணுமா வேண்டாமா? உணவு பாதுகாப்பு துறை எதுக்குங்க இருக்கு? உணவு பாதுகாப்பு துறை எதுக்கு இருக்கு? என் மக்களை நோய்வாய்ப்படுத்துவதற்கா? நீ கொடுக்குற அரிசியை என் வீட்டு கோழிக்கு போடுறேன், அது மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போகுது. புழுத்தரிசி திங்கிறதுக்கு நானாடா உன் வீட்டுல வந்து பிறந்திருக்கிறேன் அப்படின்னு. சரி, கோழியில திங்கலன்னு கஞ்சிய காய்ச்சி மாட்டுக்கு ஊத்தணும்னா அது வாழால மூஞ்சியில அடிக்குது. நாசமத்த போனவனே நாரி கிடக்கிற அரிசியை எனக்காக காய்ச்சி ஊத்துறாங்க. 50 ஆண்டு சாதனை திராவிட மாடல், இதுல கரவேட்டிய கட்டிக்கிட்டு வெக்கம் இல்லாம தெரியுற. நான் விளைய வச்சு கொடுக்கிற நெல்லு அப்படியே தங்க மாதிரி பவுன் மாதிரி கொடுக்குறேன்டா, வெள்ளி காசு மாதிரி நெல்ல. வக்கத்த அரசாங்க திராவிட மாடல் நான் கொடுத்த நல்ல நெல்லை வாங்கி அத நல்ல அரிசியா ஆக்கி என் நாத்தால அப்பனுக்கும் கொடுக்க முடியாத இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இனிமே தேவையாடா? 3 மாசம் டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பண்ணி விளைய வச்சு ஒரு களம் இல்ல. நெல் கொள்முதல் மையமாரா வச்சிருக்கிய கொள்முதல் மையம் திருட்டு திராவிட பயிலா. நெல் கொள்முதல் மையம் வருஷப்புறா விளையுது தெரியுமா தெரியாதா? மூளைன்னு ஒரு உறுப்பு உங்களுக்கு இருக்காடா இல்லையாரா? அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? உங்க உடம்புலதான் ரத்தம் ஓடுதா இல்ல சாக்கடை தண்ணி ஓடுதா இல்ல திராவிட மூத்தரா ஓடுதாடா? நெல்லு சும்மா வாடா விளைய? ஒரு குடும்பமே உழைக்கணும்டா. பாம்பு பட்டை பூச்சி புழு நண்டு நட்டவத்தக்காளி எல்லாம் கடிச்சாலும் பாய்ச்சுற தண்ணிய பாய்ச்சி களை எடுக்கிறத எடுத்து மருந்தடிக்கிறத அடிச்சு உரம் போட்டு என் ஆத்தாலும் அப்பன்னு விளைய வச்சு தங்க மாறி நெல்ல கொண்டாந்து கொடுத்தா நாசமா போன திராவிட குடும்பம் புழுத்த அரிசியா கொடுக்குறாங்கடா. இத மாத்தணுமா வேண்டாமாடா? இருக்கிற மாச சம்பளம் வாங்குற கவர்மெண்ட் அதிகாரி பண்ணி அரிசி வாங்கி தின்னுட்டு போயிடுறேன். ஆனா என் ஆத்தால அப்பன புழுத்த அரிசி வாங்கி தின்னுட்டு சாகணும். இங்க பாரு, ஒரு நாள் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆட்சி அதிகாரத்தில் இந்த மக்களே அமர வைப்பார்கள். அன்று இருக்குடா லெஞ்ச வாங்கினவன், ஊழல் பண்ணினவன்,
பால்வாடு கட்டி இடிஞ்சு விழுந்தது, பாத்ரூம்பு கட்டி கவுந்தது, சீட்டு போட்டு உடைஞ்சது, பாலம் கட்டி தூந்தது, கவர்மெண்ட் வேலைக்கு இந்த அதிகாரிகளை பூரா இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காருன்னு பாருங்க, அவரை இங்கே போட மாட்டாங்க. 10 கிலோமீட்டர் ஊருக்கு பக்கத்தில் போட்டால் அவர் சேனல் சாப்பாடு வீட்டுக்கு போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்லபடியாக உடம்ப வச்சு நல்லா வந்துடுவார். அவரை தூக்கி சேலத்தில் போடுறது. கேட்டா அவர் உள்ளூருக்கு பக்கத்தில் வர்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சம். பாத்தியார கன்னியாகுமரியிலிருந்து தூக்கி சென்னைக்கு போடுறது, நரச சிவகங்கையிலிருந்து தூக்கி வேளாங்கண்ணிக்கு போடுறது, திருப்பி அவங்க ரிட்டன் இங்க வரணும்னா 5 லட்சம் ரூபாய். இதுதான்டா திராவிட மாடலு. நீ வாங்கு, எவெல்லாம் ஏஜெண்டா இருக்க, எவெல்லாம் காசு வாங்குறான்னு எங்களுக்கு புள்ளி விவரத்தோட கணக்கு இருக்கு. ஒரு நாள் முட்டுச்சந்தில வச்சு பனமட்டைய பச்சை மட்டையை வெட்டி உன் சூத்துல அடிச்சு உன்னை உப்பு கண்ட ஊறுகா போட்டு தொங்க விடல. சீமானும் தம்பிகளும் நாம் தமிழர் கட்சியும் ஒண்ணு தமிழ்நாட்டில் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிரும்டா, அர்த்தமே இல்லாம போயிடும். என் மக்கள்கிட்ட அப்படியே வந்து உடம்புல இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சுற பேனு மாதிரி படுத்திருக்கிற இல்ல வந்து பாயில கடிச்சு உறிஞ்சுற மூட்டை பூச்சி மாதிரி இந்த திராவிடம். உனக்கு தெரியாமே உன் உழைப்பை சுருண்டிக்கிட்டு இருக்கான். நீ எல்லாரும் என்ன பண்ற, கம்மா வேலைக்கு காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் கம்மா வேலையை பார்த்துருவோம்னு போற. அந்த திட்டம் எதுக்கு கொண்டு வந்தது தெரியுமா? அது எந்த மாநிலத்துக்கு கொண்டு வந்தது தெரியுமா? அது விவசாயம் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு வந்தது. அது வட மாநிலங்களுக்கான திட்டம். அங்கே ஒரு போக சாகுபடி, கொள்ளு விதைச்சா கொள்ளு, சோளம் விதைச்சா சோளம், இல்லைன்னா கடுகு விதைச்சா கடுகு. அவன் 3 மாசம் தான் விவசாயம், வேற வேலை இல்லை. அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லி முன்னாள் பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் இந்த வேலை திட்டத்தை கொண்டு வந்து அந்த வேலை திட்டத்துக்கு என்ன பண்ணாரு, அரிசி கொடுத்தாங்க, சம்பளம் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வேலை முத வரையில சம்பளம் இல்லை, அரிசி. ஆனா அந்த காங்கிரஸ் அரசு வந்து ஓட்டுக்காண்டி காசாக்குச்சு. உனக்கு 225 ரூபாய் பணம் ஏறுது, நீ போய் என்ன பண்ற, சொந்த நிலத்துல கூட விவசாயம் பார்க்கறது இல்லை, பருவத்துக்கு நடுறது இல்லை, கம்மா வேலை கெட்டு போயிடும். ஓ வயலே கெட்டு போச்சு, ஓ உடம்பே கெட்டு போச்சு. நல்லா மூட்டு பிடிக்க காலையில சோற தின்னு விட்டு அங்கே போய் மரத்து நிலத்துல படுத்து தூங்குனியனா, தூங்குற நேரம்ங்கிறது காக்கை மாதிரி தூங்கணும், கூகை மாதிரி தூங்கணும், செம்பூத்து மாதிரி தூங்கணும். 5 மணி ஆச்சுன்னா தூங்க கூடாது, எந்திரிக்கணும். 6 மணி ஆச்சுன்னா மனிதன் அடையணும், தூங்கணும். அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நீ பகை பூரா படுத்து தூங்கிட்டு எந்திரிக்கையிலே ஆத்தா இடுப்பு பிடிச்சுக்கிறது, ஐயோ இந்த மடக்கி எந்திரிச்சா முழங்கால் எந்திரிக்க முடியல, 2 நாளாடி ஒரே தலைப்பாரமா இருக்குது. ஒரு சைடே தலை வச்சு ராத்திரியும் தூங்கி பகலும் தூங்குனீங்கன்னா தலைப்பாரமா இல்லாம என்ன இருக்கு? உடம்ப வீணாக்கி இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி டோக்கன் போட்டு யாராவது ஆஸ்பத்திரியில போய் மாசம் மாசம் அட்டை ஓட்டு மாத்திரை வாங்கிட்டு இருந்தானா உங்க அப்பன், உங்க தாத்த, உங்க பாட்ட? யாராவது அட்டை போட்டு சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை, பிரஷர் மாத்திரைன்னு வாங்கிட்டு இருந்தானா? நீ பூரா போய் மாத்திரை அட்டை பதிஞ்சு காலையில மாத்திரை சாப்பிடுறதுக்கு முன்னாடி, சாப்பிடுறதுக்கு பின்னாடி, சாப்பிட்டதுக்கு முன்னாடி நீ சாப்பிடுற மாத்திரை பூரா ஊழல். இந்த அரசாங்கம் டெண்டர், மாத்திரைக்கான டெண்டரை தரமில்லாத மாத்திரையை தயாரிக்கிறதுக்கு மாத்திரை கம்பெனிக்கு கமிஷனை வாங்கிட்டு விட்டுறான். முக்காவாசி மாத்திரை சின்னாம்பு, வெறும் மாவு, உடம்புல சக்தியை குறைக்கிற மாவு. அந்த பல கோடி ரூபா இந்த மருத்துவத்துறையில ஊழல் நடக்குது. நான் வளர்க்கிற பூனை பரணியில குட்டி போட்டு ஒரு நாள் மிஞ்சான 5 குட்டியை குடிக்கிட்டு வருது. நான் குடிக்கிற கஞ்சியை ஊத்தி வளர்க்கிற நாய் எங்கனையோ விறகு பற்றைக்கில குட்டியை போட்டு 4 குட்டியே 10 பக்குவமா கூட்டிக்கிட்டு வருது. நான் வளர்க்கிற ஆடு 2 குட்டியை போடுது, 3 குட்டியை போடுது, ஒத்த குட்டியை போடுது, நல்லா கூட்டிக்கிட்டு வருது. நான் வளர்க்கிற மாடு 1 குட்டியை போடுது, நல்லா போடுது. ஆனா என் தங்கச்சி அக்காலும் ஒத்த குட்டிய போடுறதுக்கு 10 மாசம் செக்கப்பு, ரத்த ஊசி, சத்து மாத்திரை, இளவு 8 அம்புட்டு வாங்கிட்டு கடைசியா இங்க உள்ளூர் ஆஸ்பத்திரியில பிறக்காது, சிவகங்கைக்கு போ. அது பெரிய அப்போலோ மருத்துவமனை சிவகங்கை. ஏண்டா
எங்களுக்கு எல்லாத்துக்கும் புதவுளி மாதிரி சிவகங்கையில ஒரு மருத்துவமனை கட்டி வச்சிருக்கேன். புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டிய கொண்டே அங்க போட்டுட்டு அந்த கொசுக்கடியில கிடந்து அதை இனிமே பிள்ளை கருத்தடை பண்ணி பிள்ளை பத்துக்க வேண்டாம்னு நினைச்சவன் ஒரு காலம். ஆனா இனிமே இந்த ஆஸ்பத்திரியில வந்து பிள்ளை பத்துக்க வேண்டாம்னு பிள்ளையே வேண்டாம்னு போனவன் இப்ப நிறைய பேர். தேவையாடா? உள்ளூருக்கு பக்கத்துல எதுக்குடா மருத்துவமனை? அதுக்கு எதுக்குடா அத்தனை டாக்டர்? 20-30 பேர் ஊழியர்றா. தானா அந்த மாத்திரை கொடுக்கறது மட்டும்தானா? என்ன நீ மருத்துவத்துல சாதிச்சுட்ட? என்ன நீ சாதிச்சுட்ட? நாம் தமிழர் என்ன செய்யும் தெரியுமா? 50 விழுக்காடு ஆங்கில மருத்துவம், அது அவசரத்துக்கு மட்டும். ஆனா நோயே வரக்கூடாது, எதிர்ப்பு சக்தி ஆற்றலை கூட்ட வேண்டுமானால் அதற்கு இயற்கை மருத்துவம். சான்று கொரோனா காலத்துல நீ எல்லாம் அனுபவிச்ச, சிக்கன் குனியா மட்டன் குனியா எல்லாம் அனுபவிச்ச. என்ன காப்பாத்துச்சு உன்னை எனக்கு தெரியும். மண்காட்டி பொன்காட்டி மாய இருள் காட்டி செங்காட்டு ஆடுகின்ற தேசிகளை போற்றாமல் கண்காட்டும் தேசியதம் கண்களையில் சிக்கி அங்காடி நாய் போல அலைவதும் ஏனோ நெஞ்சமே நொந்து வெந்து நூலாய் சாக கிடவாய். 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிட்டான்டா. தவறான பழக்கத்துல தெரிஞ்சியன்னா உடம்பு நூலா நொந்து நூலாயி வீணா போய் கெட்டு போயிடுவாடா அப்படின்னு சொல்லி அதுக்கு மருத்துவத்தையும் சொல்லிட்டு போயிட்டான்டா. நீ என்னடா கவுன்சிலிங் கொடுத்து தெரியல. இந்த திராவிட பன்னிகள் வந்ததுக்கு அப்புறம் தான்டா 3 கொண்டாட்டி 4 கொண்டாட்டி கட்டுற கலாச்சாரமே தமிழ்கிட்ட வந்துச்சு. தெலுங்கு திராவிடர்கள் வந்ததுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி எல்லாம் இங்க எப்படி இல்லடா. அவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிட்டான் என் பாட்டேன். மருத்துவத்தையும் சொல்லிட்டு போயிட்டான். என்ன சொன்னா திருமூலர்? உயிர் வளர்த்தேனே உடம்பை வளர்த்தேன் அப்படின்னு சொல்லல, உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேன்னு சொன்னா. இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? உடம்ப வளர்த்துட்டியனாலே உடம்ப பராமரிச்சுட்டியனாலே உயிர் தன்னால நல்லா இருக்குமே அப்படின்னு. இன்னைக்கு அப்படி நல்லா இருக்குதா சொல்லு? நான் வீட்டுல உடைக்கிற பாசி பேர் தண்ணிக்குள்ள போட்டு அலசினா மாவு மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு வருதா? கடையில பாசி பேர் வாங்கி அலசினோம்னா 10 வாட்டி அலசினாலும் எப்படா வெள்ளை வெள்ளையர்னு வருது? நான் அரிசி அரைச்சு வச்சேன்னா 3 மாசம் 2 மாசத்துல வண்டு விழுந்துருது. ஆனா கடையில வாங்குற அரிசியில 6 மாசமா இருந்தாலும் ஏன் வண்டு விழுக மாட்டேங்குது? வண்டே திங்க முடியாத அரிசியை நாம தின்னதுனால அது சின்ன உசுறு செத்து போகுது, நம்ம பெரிய உயிர் பல உறுப்பு கெட்டு போகுது. அப்ப இதெல்லாம் எப்படி மாத்தணும்? தனிநபர் மாத்த முடியுமா? ஒரு அரசாங்கம் தான் மாத்த முடியும். அது நல்ல அரசாங்கத்தாலதான் முடியும். நீங்க கொடுக்கிற அரிசிய பொண்ணு மாதிரி நெல்ல பொண்ணு மாதிரி தூய வெள்ளை அரிசியா அவங்கள்ட்ட கொண்டாந்து சேர்க்கணும்னா அண்ணன் சீமான் தான் வேணும். அவன் தான் உயிர்கள் மீது அக்கறை கொண்ட பெரும் தலைவன். மனிதர்கள் மட்டும் உயிர் அல்ல, மரங்களும் உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியவன்.